நீ நல்லவரப்பா, நீர் வல்லவர், நீர் வல்லவர். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஏற்ற காலத்திற்கென்று கர்த்தாவே எங்களுக்கு தரிசனங்களை வைத்திருப்பவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துறோம். தகப்பனே அப்பா, எங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களையும் வாய்க்காதே போக செய்கிறவர் நீர். எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். என்னை பலப்படுத்துகிறவரே, நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துறோம். நமக்கு எதிராக எழுதப்படும் எந்த ஆயுதங்களையும் கையெழுத்துக்களையும் அவர் குலைத்து போடுகிறவர். இந்த சமூகத்துல நீங்க அவர் பிரசன்ஸ்ல வரும்போது யூ ஷுட் ஃபீல் த பிரசன்ஸ். அது எப்படி தெரியும்னா, நீங்க எப்படி வந்திருக்கீங்கன்றது தெரியும். நம்ம ஏதோ ஒரு 4 பாடல் பாடி அப்படி கிடையாது. யூ வாண்ட் டு ஃபில் இட். இந்த இடத்த நீங்க தான் நிரப்பணும். உங்க பிரசனம் இந்த இடத்த அப்படியே நிரப்பணும். அந்த நிரப்பாம ஏதோ அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துக்கிட்டு அது நல்லா ஃபீல் ஆகுது. ஜஸ்ட் கம் வித் தி பிரசன்ஸ் ஆஃப் லார்ட். பிரசன்ஸ் ஆஃப் காட் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நன்றி அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி. ஒரு உள்ளங்கை மேகம்தான். ஒரு உள்ளங்கை மேகம் பெரிய மழையை சொரிந்ததானால் நம்ம எல்லாரும் கூடி வரும் பொழுது அந்த பிரசன்ஸ், அந்த சமூகம் நமக்கு முன்பாக செல்லுது. அவர் சமூகம் இந்த இடத்துல இருக்கு. அவர் பிரசன்ஸை நீங்க ஃபீல் பண்ணி அதை ஆராதிக்கும் போது உங்க சத்தத்தை நீங்க எவ்வளவு உயர்த்தலாம், கையை தட்டலாம், எப்படி நீங்க பண்ணலாம். அது சொல்லிதான் வரணுன்றது கிடையவே கிடையாது. தேங்க்யூ ஃபாதர். உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி. எனக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, என்றும் வாய்க்காது, என்னை மேற்கொள்ளாது. எனக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, என்றும் வாய்க்காது, என்னை மேற்கொள்ளாது. அட உங்க பேரை போட்டு சொல்லுங்களேன். உங்களுக்கு எதிராக, பிரின்சிக்கு எதிராக, ஜெரோனிக்கு எதிராக உருவாகும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகுங்களேன். சொல்லுங்களேன். ஜேஜேக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, என்றும் வாய்க்காது, ஜேஜேவை மேற்கொள்ளாது. என் பேரு ஷார்ட் நேம்ங்க, அதனால நான் ஜேஜேன்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஜேஜேக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, என்றும் வாய்க்காது, ஜேஜேவை மேற்கொள்ளாது. ஏன்னா அக்கினி மதிலாக உன்னை சூழ்ந்து நிற்பார். அன்பர் இயேசு உன்னை என்றும் காத்திடுவார். அக்கினி மதிலாக உன்னை சூழ்ந்து நிற்பார். அன்பர் இயேசு உன்னை என்றும் காத்திடுவார். மலைகள் மறைந்து போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் மறைந்து போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், உன்னோடு உடன்படிக்கை செய்தவர் உன் சார்பில் என்றென்றும் நின்றிடுவார். உன்னோடு உடன்படிக்கை செய்தவர் உன் சார்பில் என்றென்றும் நின்றிடுவார். ஜேஜேக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, என்றும் வாய்க்காது, ஒன்றும் மேற்கொள்ளாது. ஆமென். ஜேஜேக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, என்றும் வாய்க்காது, ஜேஜேவை மேற்கொள்ளாது. ஏன்னா அக்கினி மதிலாக உன்னை
உன்னை சூழ்ந்து நிற்பார். அன்பர் இயேசு உன்னை என்றும் காத்திடுவார். அக்கினி மதிலாக ஆமென் உன்னை சூழ்ந்து நிற்பார். அன்பர் இயேசு உன்னை என்றும் காத்திடுவார். வாதைகள் உன்னை அணுகாது, பொல்லாப்பு உன்னை நெருங்காது. வாதைகள் உன்னை அணுகாது, ஆமென், பொல்லாப்பு உன்னை நெருங்காது. உன்னதமானவர் மறைவினிலே உயர்ந்த அடைக்கலம் கண்டடைந்தாய். உன்னதமானவர் மறைவினிலே உயர்ந்த அடைக்கலம் கண்டடைந்தாய். ஜெஜக்கு எதிராக ஜெஜக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, என்றும் வாய்க்காது. ஜெஜேவை மேற்கொள்ளாது, ஆமென். ஜெஜக்கு எதிராக ஜெஜக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, என்றும் வாய்க்காது. உன்னை மேற்கொள்ளாது. ஏன்னா அக்கினி மதிலாக உன்னை சூழ்ந்து நிற்பார். அன்பர் இயேசு உன்னை என்றும் காத்திடுவார். எதிரியின் தந்திர சூழ்ச்சியோ, சத்துருவின் சகல வல்லமையோ. எதிரியின் தந்திர சூழ்ச்சியோ, சத்துருவின் சகல வல்லமையோ. எதிரியின் தந்திர சூழ்ச்சியோ, சத்துருவின் சகல வல்லமையோ. உலகிலே இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட ஜெஜக்குள் இருப்பவர் பெரியவரே. ஜெஜக்கு எதிராக ஜெஜக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள், ஆமென், ஒன்றும் வாய்க்காது, என்றும் வாய்க்காது. ஜெஜேவை மேற்கொள்ளாது. ஜெஜக்கு எதிராக ஜெஜக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள், ஆமென், ஒன்றும் வாய்க்காது, ஒன்றும் வாய்க்காது. என்னை மேற்கொள்ளாது. அக்கினி மதிலாக உன்னை சூழ்ந்து நிற்பார். அன்பர் இயேசு என்னை என்றும் காத்திடுவார். அக்கினி மதிலாக எஸ் ஃபாதர் என்னை சூழ்ந்து நிற்பார். அன்பர் இயேசு என்னை என்றும் காத்திடுவார். ஓ தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. நீர் அக்கினி மதிலாக நீர் என்னை சூழ்ந்து நிற்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. துதிக்கிறோம் 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 அப்பா. ஏன்னா உங்க அன்பு, அந்த அக்கினியின் அன்பு, ஓ ஜல பிரவாளத்தில் இருந்தும் கூட அப்பா தகப்பனே, நோவாவை காத்த அந்த அக்கினியின் அன்பு, ஓ அந்த கிருபையின் அன்பு அப்பா தகப்பனே, இந்த நாட்களிலே கர்த்தாவே உமது அன்பு வழிந்து ஓடுவதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். இது நல்ல காலம், சொல்லுங்களேன், இது நல்ல காலம், இது நல்ல காலம், நமக்கு நல்ல காலம். நம்ம சுற்றி இருக்கவங்கள தெரிந்து கொள்வதற்கான நல்ல காலமா இருக்குது. இப்ப சொல்லிட்டு இருக்காங்களே, கள்ள தீர்க்கதரிசி யாரு, கள்ள போதகர்கள் யாரு அப்படின்றதை அறிந்து கொள்வதற்கான நல்ல காலம் இது. கிறிஸ்துவின் அன்பு எப்படியா, குனிந்து தூக்குற அன்பு. எப்படிப்பட்ட அன்பு? குனிந்து தூக்குற அன்பு. நம்ம பாதாளத்துல படுக்க போட்டாலும் நம்மளை குனிந்து தூக்குகிறவர். ஆனா இன்னைக்கு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் மாத்தி 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 குத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்கதான் யாரு? கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசர்கள். சோ இந்த நாளை தேவன் நமக்கு
கொடுத்ததற்காக நமக்கு நன்றி சொல்லலாம். ஏன்னா இதன் மூலியமாக யார் உண்மையானவர்கள் யார் பொய்யர்கள் என்பதை புரிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டிருக்கிறார். இதுல யாரா இருந்தாலும் சரி, கிருபை ஊழியர்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, நியாயப்பிரமாணிகர்கள்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் சரி, நியாயப்பிரமாணம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இப்படி தண்டிச்சுட்டா இருந்தாங்க. கிருபையில இருக்கிறவங்க நம்ம சற்று நிதானிப்போம். என்ன பண்ணுவோமா? நிதானிப்போம். இல்ல யாரா இருந்தாலும் சரி, என் தேவன் ஆழமான தன் அன்பை செலுத்தி குழியில் விழுந்தோரை தூக்கி நிறுத்துகிற தேவன். அவரே சொல்றாரு, உன்னில் பாவம் செய்யாதவன் கல்லு எரியட்டும். இன்னைக்கு எந்த நாவெல்லாம் நீண்டுச்சோ, எந்த கையெல்லாம் நீண்டுச்சோ, அதையெல்லாம் குறுக செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். So this is the season. இது என்ன சீசன்? நமக்கு யார் உண்மையானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள. பாவமே செய்யட்டுமே, பாவம் செய்கிறவரை தூக்கி விடுகிறது தான் யாருடைய அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. ஆமென், ஆமென். இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இயேசுவின் அன்பு இது அன்பு, இயேசுவின் அன்பு இது பூரண அன்பு. ஓ இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. ஓ அது அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை தூக்கி விட்ட அன்பு, குனிந்து நின்றோரை தூக்கி எடுத்த அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூர்க்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயிர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு. ஆமே, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. சொல்லுங்களேன், எந்த காலத்திலும் மாறாத அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஓ இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு. ஆமா, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு.
இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, ஆழமான ஆளியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடிய அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, ஆழமான ஆளியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அமர்ந்து பார்க்க முடிய அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. அது பூரண அன்பு, அது ஒப்பில்லாத அன்பு, ஆழமான ஆளியிலும் அளந்து பார்க்க முடியாத அவருடைய அன்பு. அது எப்படிப்பட்ட அன்பா? ஒருத்தரும் எந்த காலத்திலும் அது மாறாத அன்பு. ஒருத்தவங்க நல்லா உயர்ந்திருக்கும் போது கூட இருந்துகிட்டு, ஐயோ அவர் என்னோட அண்ணன், அவர் என்னோட தம்பி, அவர் என்னோட அக்கா, அவங்க என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது? அன்பு பாராட்டுறது. ஆனா அவங்க ஒரு பிரச்சனையில மாட்டும் பொழுதோ ஒரு இதுல பண்ணும் போதோ தப்பிச்சு போட்டு இருந்துக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒன்னா என்ன ஆயிடுவாங்க, நமக்கு இதுக்குடா வம்புன்னு ஓரம் போறது. நம்ம சாட்சியா இருக்கணும், நம்ம ஞானமா நடந்துக்கணும். என்னத்த போய் ஞானமா நடக்க போறோம்? உன்னுடைய விழுந்த சகோதரனை தூக்கி விடுகிறதுக்கு இல்லாத தைரியம் வேற எதுக்கு நமக்கு? அப்போ அப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், இதுதான் சான்ஸ், உலகம் இவருக்கு பின்னாடி செல்லுதே, உலகமே இவருக்கு பின்னாடி செல்லுதே, அப்போ ஒருவன் இதற்காக மறிப்பது நல்லது. இத்தனை பேர் இது பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாமாமா? காய்பா கொடுத்த இது என்னது? அப்ப காய்பா வாய்ஸ் யாரோட வாய்ஸ்? பிசாசோட வாய்ஸ் தான். ஆனா அதில் மகிமை காண செய்தவர் தான் நம்ம அப்பா. பிசாசோட வாய்ஸ் தான் யாரு? காய்பா. உலகமே இவனுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கே, இவன் இதுக்கு பின்னாடி போறதுக்கு பதிலா ஒருத்தன், இவங்க எல்லாரும் இப்படி மாறி போறதுக்கு ஒருத்தன் மறிப்பது நல்லதுன்றான். ஆனா அந்த மறிப்பையும் தேவன் என்னவா மாத்தினாரு? உயிர்ப்பாக தேவன் மாற்றினார். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்தலாம். எல்லாரும் கண்களை மூடி. அப்பா தகப்பனே, இந்த பூரண அன்பை அப்பா, அளந்து பார்க்க முடியாத இந்த அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள நீர் எங்கள் மத்தியிலே அப்பா தகப்பனே கிருபை பாராட்டுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இதோ மகிமையின் ராஜா தகப்பனே உட்பிரவேசித்திருக்கிறீர் கர்த்தாவை. காரியங்கள் ஜெயமா எங்களுக்கு முடிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்களேன், மகிமையின் ராஜா உட்பிரவேசித்தார். ஆமென். மகிமையின் ராஜா உட்பிரவேசித்தார். அதுக்கு முன்னாடி நம்மளோட குட் ஃப்ரைடே, குட் ஃப்ரைடே வந்து மார்னிங் 7 o'clock, ஈஸ்டர் வந்துட்டு மார்னிங் 5:30. ஓகே, சரி. மகிமையின் ராஜா, என்ன? மகிமையின் ராஜா எங்க பிரவேசிக்கிறார்? உட்பிரவேசிக்கிறார். ஆமென். வாசிப்போமா? ஏசாயா 9வது அதிகாரம் 6-7. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நியாயம் தீர்ப்பினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதின் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். யாருடைய வைராக்கியம் செய்யுமா? சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இவர் யாரு? மகிமையின் ராஜா. இது என்னைக்குதான் வாசிப்பாங்க? கிறிஸ்துமஸ் செய்தியா வாசிப்பாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் இது எதுக்கு கொடுத்தாரு? அவருடைய அந்த தாவீதின் வம்சத்துல கிறிஸ்து வந்தார். எப்படி வந்தாரா? நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அவர் யாரா? ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, நித்திய
பிதா. அடுத்தது தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொன்று என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் மூட்டிவே இல்லையா. அவருடைய கவர்மெண்ட், அவருடைய ஆட்சிக்கும் அவருடைய கிங்டம்க்கும் அதுல இருந்து வெளிப்படுகிற சமாதானத்திற்கும் என்ன இல்லை, முடிவே இல்லை. இவர் யாரு? தாவீதின் சிங்காசனத்தை நிலைத்து நிற்க செய்த வந்த ராஜா. அவர் யாரு? த கிங். இதை உங்க மனசுல படிக்க வைக்கணுன்றதுக்காக அது மீண்டும் சொல்றேன். லூக்கா 1வது அதிகாரம் 3வது வசனம். மரியாளிடம் தேவன் சொல்லிய வார்த்தை, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். எதை கொடுப்பாருங்களா? தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார். சோ இயேசு கிறிஸ்து வரும் பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? அவர் ராஜாவாக வருவார். தாவீதின் சிங்காசனத்தை நிலைத்து நிற்க செய்யும்படியாக ஒரு ராஜாவாக தான் கிறிஸ்து வெளியில வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தன்னைத்தானே அவர் என்னவாதான் இருக்கிறார்? ராஜாவாதான் இருக்கிறார் இங்க பரலோகத்துல. ஆனா அவர் எப்படிதான் வந்தாரு? மனித ரூபம் எடுத்து மனித சாயலானார். ஆனா கிங் தான். அவர் யாரு? தேவகுமாரன் தான், the son of God. ஆனா வந்தது எப்படி? ஒரு மனிதனாக. ஆனா அவர் வரும்பொழுது என்னவாதான் வராரு? ராஜாவாக தான் வராரு. அதனாலதான் சர்வ பூமிக்கும் சத்தம் கேட்குது, அவருடைய பிறப்பு ஞானிகளுக்கு அறிவிக்கப்படுது. சோ அதுல ஒரு விசேஷித்த மேன்மை இருந்தது. ராஜாவா தான் வராருன்றது சில பேருக்கு என்ன பண்ணப்பட்டுச்சு? சொல்ல பட்டிருந்தது. சோ யூதரின் ராஜா இங்கே பிறந்திருக்கிறார் என்பதை நாங்க சாஸ்திரத்துல கண்டுதான் இந்த வந்தோன்னு சொல்லி வராங்க. சரியா? சோ he is born as a king. இதெல்லாம் பறிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கிங் ராஜா, ஏன் இந்த தீர்க்கதரிசனம் ராஜா ராஜான்னு சொல்லப்பட்டது? எப்ப இருந்து இந்த வார்த்தை வந்துச்சுன்னா முன்னாடி இருந்தே வந்த வார்த்தை தான். செங்கோல்ன்ற வார்த்தை நிலைநிறுத்தப்படும். ஆனா இவங்க மனசுல யாரு? யூதர்களுடைய மனதில் இருந்த ராஜா வேற. தேவன் அவர்களுக்கு ராஜாவாக இருக்க விரும்பவே இல்லை. அவர் தன்னுடைய பிள்ளைகளாக சொந்த ஜனமாக தான் இருக்கும் போதுதான் இவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்களே, பெலிஸ்தர் ஜெயிக்கிறாங்க, மோவாபியர் ஜெயிக்கிறாங்க, எப்படி ஜெயிக்கிறாங்க? அப்ப இவங்களுக்கு ஒரு ராஜா இருந்தது. யூதர்கிட்ட இவங்க அடிமைப்பட்டு இருந்தாங்க ராஜாட்ட. ஆனா அந்த ராஜாவுடைய மகத்துவம் தான் இவங்களுக்கு மண்டையில பதிர்ந்து இருந்துச்சு. ஒழிய தேவன் தங்களை எப்படி நடத்தி வரான்றது ஒரு இது இல்லாததுனாலதான் இவங்க என்ன பண்றாங்க? எங்களை பொலிட்டிக்கலா எங்களை பாண்ட் பண்றதுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. ஆனா இப்ப இவங்க எதுல மாட்டிக்கிட்டாங்க? இப்படி ஒரு ராஜாவை கேட்கும்போது எதுக்குள்ளேயும் மாட்டிக்கிட்டாங்கன்னா மதத்தின் அடியிலையும் மாட்டிக்கிட்டாங்க. உங்களுக்கு விளங்குதா? ஃபர்ஸ்ட் யாரு? யூத சாஸ்திரி நியாய பிரமாணத்தின்படி சில திட்டங்கள் எல்லாம் இப்படி செய்யணும், இப்படி எல்லாம் பண்ணணும்ன்ற ஒரு ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு இல்லையா? அப்போ அவங்க எதுக்கு கீழே இருந்தாங்க? மதத்துக்கு கீழே இருந்தாங்க. இப்ப இவங்க பொலிட்டிக்கலா ஒரு ராஜா வரணும்னு சொல்லி இது பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு? இப்ப எப்படி சொல்றது? இந்த சட்டத்திட்டங்கள் இருக்கும்ல, அது மத சட்டத்திட்டங்கள் இருக்கும் இல்லையா? இந்த மத சட்ட திட்டங்கள்ல ஒரு பெரிய ஆளு, இந்த ஆளுங்க இருப்பாங்க. இவங்க யார் கூட கனெக்ட் ஆயிடுவாங்க? இந்த பொலிட்டிக்கல் லீடர், இந்த ராஜா கூட கனெக்ட் ஆகிட்டு அடிமட்ட மக்களை என்ன பண்றது? இவங்களுக்கு நல்ல பேர் வரணும்னா இவங்க ராஜாவை என்ன பண்ணுவாங்க? சிஞ்சிட்டா வச்சுக்கிட்டாங்க. எப்படி? நாங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ணி தரோம், நாங்க எல்லாம் பண்ணி தரோம், நாங்க உங்களை பாத்துக்கிறோம் ராஜா, நீங்க தான். ஆனா நாங்க இவங்களை என்ன பண்ணிக்கிறோம்? நாங்க ரூல் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு. ஆனா இவங்க கொடுக்குற பணம், வரி பணத்தை எல்லாம் பண்ணி என்ன பண்ணிடுறோம்? உங்களுக்கு கீழே கொடுத்துட்றோம். அப்ப இவங்களுக்கு கடவுளை கொடுத்த, மதத்தை குறிச்ச ஒரு பயத்தை கொடுத்துடலாம். இதெல்லாம் நீ செய்யணும், இப்படியெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அதன் மூலியமா வருகிற வரி பணத்தை நாங்க என்ன பண்ணிடுறோம்? உங்க கூட கொடுத்துட்றோம்னு சொல்லி இப்படிதான் ரோம சாம்ராஜ்யமும் யூதர்களுடைய அந்த மத இதுவும் கை கோத்து இருந்துச்சு. அதனாலதான் சதுசேயர்கள் பதுசேயர்கள் எல்லாம் அப்படியே பெரிய ஆள் மாதிரி வந்தாங்க. ஆனா இவங்க யாருடைய கைக்கூலிகளாக இருந்தாங்க? ரோம ஆட்சியுடைய கைக்கூலிகளா இருந்து கடைசி இவங்க ராஜா வேணும்னு கேட்டு இந்த மக்கள் யாருக்கு அடிமைகளா இருந்தாங்க? ராஜாக்களுக்கு, ரோமருக்கும் அடிமையாயிட்டாங்க. இப்ப இவங்க கேட்ட ராஜாவும் கிடையாது. இவங்க மத்தியில யார் கிடையாது? இப்போ ராஜா கிடையாது. ஏன்னா இவன் தான் யாருக்கு கைக்கூலி ஆயிட்டான்? மதம் யாருக்கு கைக்கூலி ஆயிடுச்சு? ரோமர்களுக்கு கைக்கூலி. ஆனா நீ ராஜாவா இருந்துக்கோ,
ஆனா நாங்க இவங்களை ஆட்சி செஞ்சுக்கிறோம், நாங்க டம்மி பாபா அப்படின்னு சொல்லி மக்கள் என்ன பண்ணிட்டாங்க. இப்ப மதமும் அவர்களை நசுக்கிட்டு இருந்துச்சு, ராஜா அந்த பொலிட்டிக்கலும் நசுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த மக்களுக்கு என்ன கண்ணு திறக்கல அப்படின்னா, மதம் தங்களை நசுக்கிறது அவங்க தெரியவே இல்லை, மதம் நசுக்கிறது உங்களுக்கு புரியவே இல்லை. ஏன் சொல்லுங்க. இப்பவுமே ஐயோ தவறா சரியா பேசலாமா வேணாமான்னு ஏன் யோசனை வருது? பயம். மதம் என்ன பண்ணிருச்சு, தேவனை குறித்த பயத்தை உண்டு பண்ணி, அப்ப இதுக்கு விரோதமா நம்ம பேசினா, இவங்க செய்கிற செய்கைகளுக்கு விரோதமாக நம்ம பேசினா என்ன ஆயிரும், நம்மள ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ நம்ம அப்படின்னு பண்றதோட, அவங்களுக்கு எதிரான்னு சொல்றதோட என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களுக்கு எதிராக நம்ம பேசிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், கடவுளுக்கு எதிராக ஏதோ ஒண்ணு பேசிடுவோமோன்ற ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டாங்க. இவங்கள நம்ம புனிதர்கள் மாதிரியும், யாரு சதுசேயர்கள் பரிசேயர்கள் எல்லாம் புனிதர்கள் மாதிரியும், இவங்க ஒருத்தரை பாவின்னு சொல்லி கை நீட்டிட்டா அவங்க யாருதான் பாவி. எப்படிங்க சொல்றீங்க? அவரு சொல்லிட்டாருங்க 72 மணி நேரம் முட்டி போட்டு ஜெபம் பண்றாருங்க, 40 நாள் உபவாசத்திலே கண்ணீரோட கதறுவாருங்க, அதுவல்லவா பரிசுத்தம். அவர் வெள்ளையும் சொல்லையுமா வராருங்க, அவருக்கிட்ட இல்லாத பரிசுத்தமா? நட்டுங்குங்கள் அதிருங்கள்னு சவுண்டு கிழிக்குதே. அவங்கள எவ்வளவு தெரிய ஊழியக்காரங்க, அவங்க சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பயந்து நடுங்கி சமர்ஜ் பண்ணி, இப்ப இவங்க இங்க சமர்ஜ் பண்ணதும் இல்ல, யாருக்கும் அடிமையாயிட்டாங்க, ரோம சாம்ராஜ்யத்துக்கும் அடிமையாயிட்டாங்க. நம்மள கனெக்ட் பண்ணுங்க, அரசியலுக்கும் அடிமையா இருக்கிறாங்க, மதத்தின் தலைவர்களுக்கும் அடிமையா இருக்காங்க. ஆனா ஆண்டவர் நம்மள என்னன்னு சொன்னாரு, நீங்கள் அடிமைகளாகும்படிக்கு அழைக்கப்படல. உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாராம், சுயாதீன பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க யாருக்கும் இனி அடிமைகள் அல்ல, நீ கண்ட எகிப்தியர்கள் இனி என்றும் காண மாட்டோம்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்றைக்கு மதம் நம்மளை எங்க பண்ணி வச்சிருக்குது, மதத்திற்கும் அடிமையா வச்சிருக்கு. கிறிஸ்து என்ன பிதா என்ன நோக்கத்திற்காக இந்த ஜனத்தை அழைத்தாரோ அந்த நோக்கம் போய் தேவனை விட்டு தூர விழுகிறதுக்கு என்னென்ன திட்டம் வகுத்து வச்சிருக்காங்களோ அத்தனை திட்டத்தையும் வகுத்து வச்சு நீங்க என்ன சொல்லிடுச்சு, தேவனுக்கு கர்த்தருக்கு பயந்து நடுங்குங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன நடுக்கத்துக்கும் தேவன் சொன்ன நடுக்கத்துக்கும் வித்தியாசப்படுத்தி மதம் சார்ந்தவர்களும் நம்மளை அடிமைப்படுத்தி நம்மளை யாருக்கு அடிமைகளாக வச்சிருக்கிறாங்க, அரசியலுக்கும் அடிமைகளாக வைத்திருக்காங்க. ரோமன்ஸும் இவங்களும் பண்ணிட்டு இருக்கு. இப்படி இருந்த சூழ்நிலையில தான் இவங்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு ராஜா தேவையா இருந்தது. இதே மனநிலையில தான். இது எப்ப வந்த சூழ்நிலை, சாமுவேல் காலத்துல ராஜா வேணும், எதுக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்களோ அதே மனநிலையில தான் இப்பவும் யூதர்கள் இருந்தாங்க. தங்களுக்கு ஒரு ராஜா தேவை. இப்ப தெரியுதா அவங்க எதுக்கு கீழே இது பண்ணாங்கன்னு? இப்ப உங்களுக்கு ஒரு ராஜா தேவைன்றது தீர்க்க தரிசனங்கள் எங்க இருந்து சொல்லப்பட்டுச்சு, அதியாகமத்திலிருந்து சக்கரியா வரையும் இந்த மாதிரி ஒருத்தர் பிறப்பாரு, நீங்க இப்படி இருப்பீங்க, அவர் உங்களை இது பண்ணுவாரு, எல்லாமே தான் இருந்துச்சு. ஆனா இவங்க கண்கள்ல இப்ப நான் வாசிச்சேன் இல்லையா, தாவீதின் சிங்காசனம் இது தெரிஞ்சிச்சு. ஆனா அவர் என்னவா வராரு, எப்படி வருவாருன்றது இல்லாம இவங்க ஒரு ஸ்டோரி எழுதி வச்சுக்கிட்டாங்க. இப்ப இவங்களை பொறுத்தவரை யாருக்கு அடிமையா இருக்காங்க, ஏன்னா மதம் இவர்களை அடிமைப்படுத்தி இருப்பது உங்களுக்கு தெரியவே இல்லை. அது வாழைப்பழத்துல ஊசி போடுற மாதிரி. ஏன்னா தேவனுடைய பயத்தை குறித்தே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது பண்ணனால இப்போ இந்த சதுசேயர்கள் பரிசேயர்கள் அவங்க கிட்ட வந்து பேசும்பொழுது அவங்க ஆமாங்க இந்த அரசியல்கள் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களதான் ஏத்தி விடுறதோ இல்லையா, இவன் பதுங்கி பாயிரவன் தான், இவன் இப்படியே தான் இருந்தான். சோ அப்படி இருந்த அப்பதான் இவங்களுக்கு யாருகிட்ட இருந்து மாத்திரம் தான் விடுதலை வேணும்னு இருந்துச்சு, ரோமர்கள் இருந்துதான். ஏன்னா ரோமர்கிட்ட இருந்து நம்ம விடுதலை வாங்கிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம தனியாளா சுதந்திரமாக இருந்து விடலான்ற எண்ணத்துலதான் இப்போ உங்க ராஜா தேவைன்னு கேட்கும் பொழுது கூட அவங்களுக்கு இன்னும் எதுல இருந்துதான் விடுபடணும், இந்த ராஜ்யத்துல இருந்து ரோமர்களுடைய ஆட்சியிலிருந்து தான் நம்ம விடுபடணும்ன்றது இருந்துச்சே ஒழிய இந்த மதம் தன்னை அடிமைப்படுத்தி இருப்பதை அறியாத ஜனமா இருந்தாங்க. நான் ஏன் இதை இவ்வளவு தூரம் இன்சிஸ்ட் பண்றேன்னா, நீங்க எங்க இந்த இடத்துல இருக்கீங்கன்றத பாருங்க. நம்மள மதம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கா, இல்ல அரசியல் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான்.
நம்ம எதுக்கும் கீழே இல்லைன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமென். சோ இப்படி இயேசு எங்க பிறக்கிறாரு? அப்ப பிறக்கும்போது அவர் எங்க வச்சிருந்தாங்க? முன் அணையத்துல படுக்க போட்டு வச்சிருந்தாங்க. அந்த முன் அணை அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த நாட்கள்ல ஆடு மேய்க்கிறவங்க இருக்காங்க இல்லையா, ஆடு மேய்க்கிறவங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு குட்டி ஆடு தன்னுடைய குட்டியை ஈன போதுன்னா அது ஆண் குழந்தையாக இருக்கிற பட்சத்துல அது பிறந்த உடனே அதை கொண்டு வந்து அந்த முன்னணைன்றது ஏதோ ஒரு குழி மாதிரி இருக்குமோ, அதுல சுண்ணாம்பு சில கலவைகள் எல்லாம் கலந்து அதுக்குள்ள வச்சிருவாங்க. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் பார்ன் என்னவா பார்ன் ஆயிருக்கு, ஆண் பிள்ளையா பிறந்திருக்கிறதுனால அப்ப அதுல உள்ள போட்டு அதுல பாப்பாங்களாம் அந்த குழந்தைக்கு அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஏதாச்சும் நோய் இருக்கா, ஏதாச்சும் அதோட கை கால் ஊனம் இருக்கா, தெளிவா இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் அப்பதான் என்ன பண்ணுவாங்களாம், ஆர்ப்பரிப்பாங்களாம். நமக்கு ஒரு பலியிட ஒரு முதல் தலைச்சம் குட்டி பறந்துருச்சுன்னு சொல்லி இது பண்ணுவாங்களே. நீங்க அந்த லூக்கா 2வது அதிகாரத்தை படிக்கும்போது அவர்கள் பிரசித்தப்படுத்தினார்கள். அவர்கள் அந்த அதை குறித்து என்ன பண்ணாங்களாம், பிரசித்தப்படுத்தினார்கள், இவரை மகிமைப்படுத்தினார்கள்னு இருக்கும். அப்போ அந்த ராத்திரி வேளையில ஒரு சத்தம் என்ன பண்ணப்படுது, தொனிக்கப்படும் பொழுது இஸ்ரவேலர்களுக்கு தெரியும் ஏன் இந்த மேய்ப்பர்கள் இப்படி ஆர்ப்பரிக்கிறார்கள்னு. ஏன்னா அவர்களுக்கான ஒரு பழுதற்ற பள்ளி ஒன்று பிறந்து இருக்கிறது. இப்ப ராஜாவா தான் பிறக்கிறாரு. ஆனா ராஜாவா பிறக்கிறவர் தம்மை தாமே என்னவாதான் வந்தாராம், பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுக்கும்படிக்குதான் இயேசு பிறந்தார். சோ அதனாலதான் மேய்ப்பர்கள் அங்கே ஆர்ப்பரித்தார்கள். எதற்காக? மேய்ப்பர்களுக்கு தேவன் போய் அங்க சொன்னா, தூதர்கள் ஏன் போய் மேய்ப்பர்களுக்கு சொல்லணும்? ஏன்னா மேய்ப்பர்கள் தான் சொல்லணும், இந்த ஆடு பலி எந்த ஒரு பழுதும் இல்லாதது என்பதை அவங்க சொல்லணும். சோ அதற்காக தான் இந்த தீர்க்கதரிசன நிறைவேறுவதற்காக இயேசுடைய ஒவ்வொரு இதுவும் இருந்துச்சு. சரி, இப்படி இதனாலதான் இயேசு வரும்பொழுது ஜான் த பேப்டிஸ்ட் என்ன சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்ற. இப்படி இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடந்துட்டு இருக்கும்போது யாரு இதை கட்டுனது, ஆலயத்தை கட்டுனது யாரு? சாலமோன். வார்த்தை கொடுத்தது யாரு கட்டணும்னு ஆசைப்பட்டா? தாவீது. தாவீது ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி இது பண்ணும்போது ஆண்டவர் யாருக்கு கொடுத்துறாரு? இவருக்கு கொடுத்துறாரு. அப்ப சாலமோன் ஆலயம் கட்டி முடித்து அந்த சில காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது அப்போ இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, சங்கீதங்கள் பாடப்படணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சங்கீதங்கள் பாடப்படணும். அப்படி புதன்கிழமையில அவர்கள் பாடிய சங்கீதம் 94வது சங்கீதம், வெள்ளிக்கிழமையில அவர் பாடிய சங்கீதம் 93வது சங்கீதம். ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள், அதாவது இன்னைக்கு நமக்கு அது ஞாயிற்றுக்கிழமை இருக்கு இல்லையா, ஞாயிற்றுக்கிழமைகள்ல அவர்கள் பாடிய சங்கீதம் 24வது சங்கீதம். சோ இது எப்படி அவர்கள் செய்தார்கள்ன்றலாம் தெரியல, ஆனா இது ஒரு தீர்க்க தரிசனமான காரியமா இருந்துச்சு. சரியா? சரி, இதற்கு காரணம் என்ன? ஏன் இந்த அந்த நாள்ல ஏன் அப்படி ஆர்ப்பரித்தார்கள் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 5-6வது வசனம். ஆலயத்தில் வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் கூப்பி அதிகத்தக்க மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். என்ன பண்ணுவாங்களாம்? உடன்படிக்கை பெட்டி வருது, உடன்படிக்கை பெட்டி எங்க வருது? பாளையத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. அப்படி கொண்டு வரும் பொழுது இவங்க என்ன பண்ணாங்களாம்? பூமி அதிரத்தக்கதா என்ன பண்ணாங்களா? ஆர்ப்பரித்து, மகா சத்தமிட்டு ஆர்ப்பரித்து சத்தமிட்டார்கள். இந்த சத்தத்தை கேட்டு 1 சாமுவேல் 4:6 அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தியர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய பெட்டி வருதுனாவே என்னதான்? ஆர்ப்பரிதான். எப்படி ஆர்ப்பரிப்பா? பூமி அதிரத்தக்கதான ஆர்ப்பரிப்பு. இந்த ஆர்ப்பரிப்பை கேட்டோன்னே மத்தவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருமா? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இங்க வந்துருச்சு. அடுத்த வசனம் படிக்கும் போது சொல்லுவாங்க, ஐயோ அவர் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம தான் தோக்க போறோம் இப்படி எல்லாம் அவங்க. ஏன்னா தேவனுடைய பெட்டி வருதுன்னா தேவனுடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக வருகிறதுன்னு அர்த்தம். அப்படியே
2 சாமுவேல் 6வது அதிகாரம் 14-15. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால தோனியோடும் கொண்டு வந்தார்கள். ஆமென். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனமாடினான். யார் இவரு? தாவீது யாரு? ராஜா. சணல் நூல் ஏபோத்துனா என்ன அர்த்தம்? இப்ப இருக்கிற பனியன், என்னது உள்ள போடுற நீங்க பனியனும் ஒரு அண்டர்ட்ராயர்னு வச்சுக்கோமே, கொஞ்சம் இதா சொல்லணும்னா இதைதான் போட்டிருந்தாராம். ஒரு ராஜா என்னென்ன ட்ரெஸ் போடுவாரு? அதை போட்டு இதை போட்டு கச்சையை கட்டி எல்லாம் போட்டிருப்பாரு இல்லையா? ஆனா தேவனுடைய உடன்படிக்கை உள்ள வருதுனோன்னு இவர் என்ன பண்ணிட்டாராம்? எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு என்ன ஆடுறாரு? நடனம் ஆடுகிறார் இல்லையா? அடுத்த வசனம் என்ன, எப்படி ஆடுறாரு? அதுவும் தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக, எப்படியா? முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனம் ஆடினான். அடுத்த வசனம் சொல்லுது, எல்லாரும் கூடி என்ன பண்றாங்க? சத்தத்தோடும் எக்கால துணியோடும் அந்த பெட்டிய கொண்டு வர்றாங்க. நீங்க அப்படியே படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா அதை யார் பாக்குறா? மீகாள் பார்த்து தன்னுடைய இருதயத்துல யார் அற்பமா நினைக்கிறா? தாவீத அற்பமா நினைக்கிறா. இருதயத்துல அற்பமா நினைச்சது மாத்திரம் இல்ல, எல்லாம் கொண்டு வராங்க. சர்வாங்க தகன பலியெல்லாம் என்னென்ன பலிகள் செலுத்தப்படணுமோ உடன்படிக்கை முன்பாக செலுத்தி விட்டு என்ன பண்ணப்படுறது? கொண்டு போடுறாங்க. கொண்டு போனதுக்கு அப்புறம் இந்த அம்மா சொல்லுது, ராஜா ரொம்ப மகிமைப்பட்டு போல இருக்கு, எல்லா ஸ்திரீகள் இருக்காங்க, இது இருக்காங்க, ராஜான்றது இது இல்லாம நீ பாட்டுக்கு ஆடி இருக்க அப்படின் போது அவர் சொல்றாரு, தேவனுக்கு முன்பாக நான் இன்னும் நீசனாவேன். முடிஞ்சா பெண்களுக்கும் நான் என்ன ஆயிருவேன்? மகிமையாக இருப்பேன். வரும் தானே இல்லையா? அப்போ இப்படி பேசும் பொழுது இது என்ன ஆயிடுச்சு? அடுத்து என்ன ஆகுது? தன் இருதயத்துலதான் நினைச்சா. யார்கிட்ட கேட்கறா? உடன்படிக்கை பட்டி வந்துட்டு இருக்கு, இப்படி ஆகுது. ஏன் இந்த நடனம்? ஏன் இது இன்னும் ஆர்ப்பரிப்பு? எதனால? ஏன்னா இவள் யாரா இருக்கா? சவுளுடைய யாரு? இவ்வளவு யாருதான்? வேற புரஜாதி ஸ்திரியா? இல்லையே. அவளை யாருதான்? தேவனை வணங்குகிற ஒரு சந்ததி தானே, சவுளுடைய மகள் தானே. சவுல் யாரு? பெஞ்சமின் கோத்திரத்தான் தானே. அப்ப பெஞ்சமின் கோத்திரத்தான்னா அவனு என்ன பண்ணிருப்பான்? தேவனை ஆராதிச்சிருப்பான், எல்லாம் பண்ணிருக்கான். ஏன் அவங்க அப்பாவே என்ன பண்ணாரு? தேவனுடைய ஆவி வந்து டான்ஸ் ஆடி தானே வந்தாரு. ஆனா தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக தன் கணவன் செய்யறது இவள் இருதயத்தில் நினைக்கும் பொழுது, தன்னுடைய கணவனிடத்தில் அவள் பேசும் பொழுது அந்த வார கடைசி சொல்லுது, அவள் கர்ப்பம் அடையவே இல்லை அவர்கிட்ட. அதுக்கப்புறம் என்ன நடக்கலையா? பெருக்கமே நடக்கல. சோ தேவ மனிதர்கள் செய்யற ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் தேவ ஒன்றும் ஊழியர்கள் மட்டும் நம்ம தான் நமக்கு விரோதமாக நம்ம ஒண்ணு செய்யும் பொழுது, நம்ம தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, தேவனை ஆர்ப்பரிக்கும் போது, தேவனை கம்பீரிக்கும் பொழுது நமக்கு விரோதமா ஒருத்தன் ஒண்ணு பேசுறானா அவனுக்கு அங்க என்ன வச்சிருவாரு? ஃபுல் ஸ்டாப் வச்சிருவாரு. அதனால நாம் யாரு? விசேஷித்தவர்கள். சரி, இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. சோ இப்போ என்ன வருது? உடன்படிக்கை பெட்டி. நீங்க 1 சாமுவேல் நம்ம இங்க இவர் என்ன ஆடினாரு இது சொல்ல வந்தனா, அங்க அவர் அவங்க என்ன பண்ணாங்க? பூமி அதிரத்தக்கதாக ஆர்ப்பரித்தாள். இங்க அதுக்கும் ஒருபடி மேல போய் இவர் என்ன ஆயிட்டாரு? ஈசனாயி நடனம் ஆடுறாரு. சரியா? இப்படி நடனம் ஆடுறது. சோ 1 சாமுவேல்ல நீங்க வாசிக்கும் பொழுது இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க? உடன்படிக்கை பெட்டி உள்ள வருது, போர் புரியுறாங்க. என்ன ஆயிருது? யூதர்கள் இஸ்ரவேலர்கள் தோத்து போயிடறாங்க. தோத்து போனோன்னா இப்ப இவன் என்ன நினைச்சிட்டான்? இப்படி ஒரு சத்தம், இப்படி ஒரு ஆர்ப்பரிப்பு நடத்துறாங்கன்னா இந்த பெலிஸ்தீர் இவங்க ஜெயிக்கிறதுக்கு, இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கிறதுக்கு இதுதான் காரணம். அப்ப இந்த பெட்டி என்ன பண்ணிடணும்? தூக்கிட்டு போயிட்டா போதும், நம்ம ஜெயிச்சிடலான்னு யாரு தப்பு கணக்கு போட்டா? பெலிஸ்தியர்கள் தப்பு கணக்கு போட்டான். சோ இந்த உடன்படிக்கை பெட்டின்றது தேவனால் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு? God's provision என்ன? தேவன் அவர்களுக்கு கொடுத்த மன்னா, அதுக்கப்புறம் தேவன் தந்த அவர்களுடைய கட்டளைகள், கற்பலைகள், அதுக்கப்புறம் அந்த துளிர்த்த கோல், தேவன் சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல். சோ அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு?
தேவனுடைய பிரமாணங்கள் இருந்துச்சு, தேவன் தருகிற அளவில்லாத ஆசீர்வாதம் ப்ரொவிஷன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தேவன் தந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல். அவங்களுக்கு திறக்காதது எனக்கு திறக்கும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை முறையை தான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சு அதை தான் சுமந்துட்டு வராங்க. ஓகேவா? அப்போ அந்த பெட்டி எங்கெல்லாம் அமர்ந்துச்சோ அங்க மேகம் அமர்ந்துரும். எங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் வந்ததோ அப்போ அந்த மேலே எழும்பும் போது இவங்க நடந்தாங்க. உட்காரும் போது அது எத்தனை நாளா இருந்தாலும் எத்தனை வருஷமா இருந்தாலும் அந்த மேகம் அமரும் பொழுது அவர்கள் அங்கே இருந்தாங்க. சோ உடன்படிக்கை பெட்டி என்பது தேவனுடைய சமூகமாக இருந்தது. அந்த சமூகம் யாருக்கு மத்தியில இருந்துச்சு? இஸ்ரவேலர்கள் மத்தியில இருந்துச்சு. அப்போ இஸ்ரவேலர்களுக்கு ஒண்ணு தெரியும், தேவனுடைய சமூகம் நமக்கு முன்னாடி போகுதுன்னா the power, அவருடைய வல்லமை, அதிகாரம் எல்லாம் நம்ம கூட இருக்கு, நம்ம மத்தியில இருக்கு. அப்போ உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற அந்த பிரசன்ஸ் எழும்பும் பொழுது நம்ம எதை செஞ்சாலும் நமக்கு வெற்றி. அப்போ தேவ சமூகம் யார்கிட்ட இருக்கு? உடன்படிக்கை பெட்டியில இருக்கு. அந்த வல்லமையும் அந்த சத்துவமும் யார்கிட்ட இருக்கு? இஸ்ரவேல்கிட்ட இருக்கு. சோ இவங்க போய் அங்க ஜெயிப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? பிரசன்னம் பெட்டியில, பவர் ஸ்ட்ரென்த் யார்கிட்ட? இஸ்ரவேலர்களுக்குள்ள. அப்ப அவங்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அங்க போகும் பொழுது அவர்கள் யுத்தம் செய்தார்கள். இதனால புரிஞ்சுக்கோங்க, பிரசன்னம் பெட்டியில வல்லமையாட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப சூப்பர்ஸ்டிஷியஸ் மைண்ட் செட்ல சூப்பர்ஸ்டிஷியஸ்னா என்ன தமிழ்ல? முற்போக்கான, காலையில 6 மணிக்கு இப்படி பண்ணணும், கழுத வந்தா நடக்கணும், இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிற அந்த கூட்டம் தான் யாரு? இவங்க வாதியான இந்த பெலிஸ்தியர்கள். இந்த பெலிஸ்தியர்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க? உடன்படிக்கை பெட்டிய தூக்குடா, போதும்டா, நம்ம இனி ஜெயிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அவங்க அதை வச்சுதான் ஆர்ப்பரிக்கிறாங்க, அதை வச்சுதானே ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்க? தூக்கிட்டு போய் தான் வீட்டுல வச்சுக்கிட்டாங்க. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க? அவருடைய பெட்டியை தூக்கிட்டு வரும் பொழுது அந்த பெட்டியில இருக்கிற தேவனுடைய என்னது? தேவனையே கடத்திட்டு வர மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. தேவனுடைய வல்லமையும் கடத்திட்டு வரதா அவங்க நினைச்சிட்டாங்க. கொண்டு போயிட்டு இதை எங்க வைக்கிறாங்க? அவங்க கோயிலான ஒரு கோயில்ல அந்த தாகோன்ற சிலைக்கு முன்னாடி வைக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க? தங்களுக்கு ஒரு புதையல் கிடைச்சிருச்சு, இனி நம்ம அவங்கள ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கொண்டு வந்து எங்க வைக்கிறாங்க? தாகோனுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, அது அது அவங்களுடைய புதையல் இல்ல, அது அவங்களுடைய பரியல். அவங்க புதையல நினைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, அவங்களுடைய புதைக்குழிய தாங்களே வெட்டிக்கிறாங்கன்னு தெரியல. சரி, எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா பீஸ் ஆகி கிடக்குது அவங்களுடைய சிலை. அப்பதான் அவங்களுக்கு ஒரு பயம் வருது, நடுக்கம் வருது. அதுக்கப்புறம் அது சிலை உடஞ்சது மாத்திரமல்ல, அடுத்தது என்ன ஆயிட்டு இருக்கு? அவங்களுக்கு நடுவுல மரணம் சம்பவிக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? பைல்ஸ் வருது, அவங்களுக்கு வியாதிப்படுறாங்க, எல்லா விதமான வறுமை எல்லாமே நடக்குது. அப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஓ நாம் இந்த அவர்களுடைய உடன்படிக்கை பெட்டியை நம்ம எடுத்துட்டு வர்றது நமக்கு என்ன ஆயிடுச்சு, இத்தனை பாதகமா ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களுடைய ஜோசியர் எல்லாத்தையும் டைம் டேட் எல்லாம் கேட்டு கடைசியில் என்ன பண்றாங்க? சரி, இதை கொண்டு போய் திருப்பியும் கொடுத்துருவோம். அதாவது சும்மாலாம் கொடுக்க கூடாதுப்பா, தங்கத்துல நமக்கு என்ன வந்துச்சோ அதே செஞ்சு கொண்டு போய் என்ன கொடுப்போம்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற இதெல்லாம் எடுத்து நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது. சோ எப்படியா? நமக்கு ஆசீர்வாதமா, இஸ்ரவேலர்களுக்கு ஆசீர்வாதமாக, இஸ்ரவேலருக்கு பலனை தந்த, இஸ்ரவேலர்களுக்கு என்னது கொடுத்த? ஐஸ்வர்யத்தை கொடுத்த, வெற்றியை கொடுத்த அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு என்னவா மாறினது? சாபமானது. சோ எடுத்து பிரச்சனை எங்கதான் இருக்கு? பெட்டிக்குள்ள இருக்கு. வல்லமை எங்க இருக்கு? இஸ்ரவேலர்களுக்குள்ள இருக்கு. ஆனா இன்னைக்கு உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறவர் எங்கே இருக்கிறார்? உங்களுக்கு உள்ளே இருக்கிறார். அப்ப பிரசன்னமும் எங்க இருக்கு? உங்களுக்குள்ளதான் இருக்கு. அவருடைய வெற்றியும் எங்கதான் இருக்குது? அவருக்குள்ளதான் இருக்குது. அப்ப நமக்குள்ள இருக்கிறது எதெல்லாம்?
இதை கொண்டு வராதுன்னு இனிமேல் நான் பேச போறது இல்லை. அப்போ அவருடைய பிரசன்னமும் அவருடைய வல்லமையும் நமக்கு எதை கொண்டு வருது? நமக்கு அழிவில்லாத வாழ்க்கையை கொண்டு வருது, ஐஸ்வர்யத்தை கொண்டு வருது, பலனை கொண்டு வருது, சுகத்தை கொண்டு வருது, தைரியத்தை கொண்டு வருது. அந்த அன்பின் அந்யோன்ய ஐக்கியத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த தெளிந்த புத்தியை கொடுக்குது. தேவன் ஞானத்தை கொடுக்குது. எது சரி எது தவறுன்றது நிர்ணயிக்கிற தேவ அன்பு நமக்கு வெளிப்படுத்துது. அப்பா எதற்காக இந்த காரியத்துல இடைப்படுகிறார், எப்படி செய்கிறார், நிதானித்து அறிகிற அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம பயத்தின் ஆவியே நமக்கு என்ன பண்ணலையா, கொடுக்கலையா? எதை கொடுத்திருக்கிறாரு? அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். அப்புறம் ஏங்க நம்ம பயப்படணும்? ஊரு கூட என்ன சொல்ற, ஊரோட மக்கள் அடிச்சுட்டு போற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. என் தேவன் எனக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. பெண்ணா ஆனான்றது பிரச்சனை இல்லை. நீங்க தேவன் தருகிற தைரியத்துல நின்னீங்கன்னா நீங்க தான் ஆணு. தூரோட ஐயோ அவங்க என்னாச்சும் என்ன பேசிடுவாங்களோ, இவங்க என்னாச்சும் என்ன பேசிடுவாங்களோ. We are not connected with the emotions, but we are connected with the power of the Father. அவருடைய அந்த அன்பின் அந்யோன்ய ஐக்கியத்துல இணைக்கப்பட்டிருக்கும். சோ அவர் தூக்கி எடுக்குவதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா? அப்போ உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் எங்க இருக்கிறாரு? இன்னைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். சோ இப்படி அந்த உடன்படிக்கை பெட்டி தொலைந்த பொழுது அங்கே என்ன நடக்குது? எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறாங்க. இதே 2 சாமுவேலுக்கு நீங்கள் வரும்பொழுது, அங்கிருந்து வரும்பொழுதுதான் இங்க இவர் என்ன பண்றாரு? நடனம் ஆடி ஆர்ப்பரித்து என்ன பண்றாங்க? அத உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி இது பண்ண. ஸோ உடன்படிக்கை பெட்டின்றது அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்னவா? டே ஆஃப் செலிப்ரேஷன். அவங்க அவ்வளவு ஆர்ப்பரித்தார்கள். ஓ இது இல்லைன்னா தேவன் தந்த உடன்படிக்கை. ஏன்னா அந்த தேவன் தந்த உடன்படிக்கைக்குள்ளதான் என்ன இருக்குன்னு சொன்ன? தேவன் தந்த கட்டளை, தேவன் தந்த ப்ரொவிஷன்ஸ், அவங்களுக்கு தந்த என்ன ப்ரொவிஷனா தமிழ்ல? சாப்பாடு, அந்த உணவு அவர்களுக்கு அவர் தேவை, அவருக்கு தேவன் அவர்களுக்கு தந்த தேவைகள். அதுக்கப்புறம் சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல். ஓகே, ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் இப்போ உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் யாரு? அப்ப யார் உடன்படிக்கை? கிறிஸ்துதான் அந்த உடன்படிக்கை. அப்ப அந்த கிறிஸ்துன்ற உடன்படிக்கைக்குள்ள உங்களுக்குள்ள என்ன இருக்கு? அவர் கொடுத்த கட்டளைகள் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் தந்த ப்ரொவிஷன்ஸ், மன்னா தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பாய், அது இருக்கு. அப்புறம் சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைலும் நமக்குள்ள இருக்குது. ஆமென். சோ இப்படிதான் அந்த உடன்படிக்கை பெட்டி வரும்பொழுது அவர்களை என்ன பண்ணாங்களாம்? ஆர்ப்பரித்தார்கள். சோ அவர்களுக்கு அது என்னவா இருந்துச்சு? சாபமா இருந்துச்சு. யாருக்கு? பெலிஸ்தியர்களுக்கு. ஆனால் நமக்கோ அது தேவபலன், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். எபிரேயர் 8:6 படிங்க. விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். எப்படியா? உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் தான் கிறிஸ்து வந்தார். சோ அவர் தான் என்னது? நம்மளுடைய பவர், நம்மளுடைய ஸ்ட்ரென்த், அன்பு, சமாதானம் எல்லாமுமாய் இப்ப யாருக்குள்ள இருக்கிறாரு? நமக்குள் இருக்கிறார். சோ இனி இந்த உடன்படிக்கையை தொட்டா இன்னைக்கு யாரு? உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. அன்னைக்கு எதிரியோ இல்ல தேவனை அறியாதவனோ உடன்படிக்கை பெட்டியை தொடும் பொழுது, தொட நினைச்ச பொழுதே அவனுக்கு என்ன விழுந்துச்சு? அழிவு வந்துச்சா இல்லையா? ஆனா அதுவே கிறிஸ்து வந்து யாரு? உடன்படிக்கை. ஆனா அவரை தொடும் பொழுது நான் சுகமடைவேன்னு சொல்லி தொட்ட பொழுது இந்த சுகம் உண்டாச்சா? உண்டாகலையா? அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி யாருக்குள்ள இருக்கு? நல்லா கவனிங்க. அப்ப நீங்க தான் யாரு? அந்த உடன்படிக்கை பெட்டி. அப்போ உங்களை ஒருத்தன் எதிர்மறையா தொடணும்னு நினைச்சா அவனுக்கு என்ன கிடைக்கும்? அழிவு. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுறான்ட்டாரு. அதுவே உங்களை ஓ இவர்கள் அல்லவோ என் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி உங்களை அணைக்க நினைக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங். சோ தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்படும்? அவர் நன்மை செய்யறவதாங்க சுற்றிட்டு இருந்தாரு. அவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? நன்மை செய்கிறவதாங்க சுற்றிட்டு இருந்தாரு. ஆனா போய் போய் என்ன பண்ணல? கதவை தட்டி தட்டி சுகம் கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் போறத அறிஞ்சு வந்தாங்க. அறிந்து என்ன பண்ணாங்க? வந்தாங்க. நீங்க போய் சுகம் கொடுங்களேன், இது பண்ணுங்களேன். இல்ல
அவரும் அப்படி ஒண்ணும் போல. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, போய் பிரசங்கித்தார். அவர் வருவதை கண்டு அவங்ககிட்ட வந்தாங்க, சிறகளை கொண்டு வந்தாங்க. அப்படி ஒரு வல்லமை நமக்குள்ள இருக்குது, நம்மள இருந்து வெளிப்படும். இயேசுவின் நாமத்தினால் நம்ம தேடி வருவாங்க. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் அப்படின்னா அவர் நன்மையை என்ன பண்ணல, போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கல. அவருடைய வல்லமையை அறிந்தவங்களுக்கு தான் அதை வெளிப்படுத்தினார். அப்பா நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்டாரு. நீ சுகம் உண்டாகும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. அப்போ ஆமாப்பா நான் பெற்றுக்கொள்கிறேன் நினைத்தவங்களுக்கு அங்க சுகம் கிடைச்சிச்சு. எடுத்துட்டு வந்தாங்க, கூரிய பிச்சுட்டு எடுத்துட்டு வந்து அவர் காலடியில போட்டாங்க. அந்த அம்மா ஓடி வருது, நிழற்பட்டா சுகமாகுமே, அவர் இதை தொட்டா சுகமாகுமே, அவர் கையை வச்சா சுகமாகுமேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, வந்தார்கள். சோ அப்படி நமக்கும் நம்மளை தொடும் பொழுது அங்க என்ன ஆகும், சுகம் உண்டாகும். நம்ம தேடி போக தேவையில்லை, இவங்கிட்ட இருந்து ஒரு வல்லமை வெளிப்படும் சொல்லி அவர்கள் தேடி நம்ம இடத்தில் வருவார்கள் இயேசுவின் நாமத்தினால். சோ உடன்படிக்கை எங்க இருக்கு இப்போ, நமக்குள்ள இருக்கு. சோ இப்படிப்பட்ட உடன்படிக்கை பெட்டியின் என்னது வருகையின் போதுதான் இவங்க ஒரு நாளை முன் குறிச்சாங்க. எதை குறிச்சாங்க, சங்கீதம் 24 அந்த ஞாயிற்றுக்கிழமைகளை என்ன பண்ணாங்க, பாடுனாங்க. வாசிப்போமா, சங்கீதம் 24 1 - 10 முடிய. ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமை எது, பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு. அந்த ஞாயிறு அன்னைக்குதான் இயேசு என்ன பண்றாரு, எருசலேமுக்குள் வருகிறார். ஒவ்வொரு டைமும் எருசலேமில் அவர் வாழ்ந்த அந்த நாட்கள்ல 33 வருஷம் 32 வருஷம் அவர் வந்த எருசலேமின் வருகை, பண்டிகையின் காலத்தின் வந்த வருகை வேறு. இப்போ ஒரு கடைசி பிரயாணம் வருகிறாய், அதன் மகிமை வேறு. ஓகேவா? அப்போ எல்லா நாளும் வரும்பொழுதும் இந்த பாடல்கள் ஞாயிற்றுக்கிழமையில பாடப்பட்டிருக்கு. இது அன்னைக்கு மட்டும் பாடப்பட்ட பாடல் அல்ல, ஞாயிற்றுக்கிழமைன்றனால அவருடைய உயிர்த்தெழுதலின் நாளன்றவும் பாடப்பட்ட சங்கீதமா இருக்கிறது. வாசிப்போமா, சங்கீதம் 24. பூமியும் அதில் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. பூமி கர்த்தருடையதுன்னா அது யாருடையது, இன்று நம்மளுடையது. அப்ப யாரு கள்ள உபதேசர்கள், இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல, பரலோகம் தான் நம்ம சொந்தம் அப்படின்னு பாடிட்டு இருந்தா எச்சரிக்கையா இருங்கள். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஏன் சும்மா ஆபிரகாம்கிட்ட என்னங்க சொல்றாரு, உன் கண்களை ஏறிட்டு பார், வலது புறம் இடது புறம் தெற்கு வடக்கு நேர்க்கு எல்லா பக்கம் என்ன பண்ணு, சுத்தி பாரு, நடந்து திரி, அந்த தேசத்தை உனக்கு தருவேன்றார். இல்லப்பா பரலோகம் தான்ப்பா உன் சொந்தம், போதும் என்ற மனதோட இருப்பான், இதுதான்ப்பா உனக்கு இது அப்படி சொன்னாரா? அல்ல, அவர் என்ன சொல்றாரு, கண்ண ஏறிட்டு பாரு. ஏசாயால வாசிக்கும் போது என்ன சொல்லும், உன்னுடைய எல்லையை விரிவாக்கு, உன் மதில்களை என்ன பண்ண போய் அங்க போடு, உன் கூடாரத்தை என்ன பண்ணு விரிவுபடுத்தி, திரும்ப எனக்கு 4 அடி 8 அடின்னு இது பண்ணிட்டு இருக்காங்க வீடு, எனக்கு ஒரு 1000 சென்ட் போதுங்க, ஒரு பிளாட் சூப்பரா கட்டணும், 2500 ஸ்கொயர் ஃபீட்டு போதுங்க, மண்டைய பொலங்க. அப்படி வீடெல்லாம் எப்படி பார்க்கணும், 1 ஏக்கர்ல கட்டினா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? அப்ப நம்ம கண்கள் அவ்வளவு தூரம் என்ன பண்ணணும், புரியுவேன். இப்ப ரொம்ப கம்மியா சொல்லிட்டேன்றியா, சரி போ. வேலைக்காரையும் தேவன் தருவாராக இயேசுவின் நாமத்தினால. சங்கீதம் 24:2. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். ஆமென். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனும். யார்தான் அவருடைய மகிமைக்குள்ள பிரவேசிப்பாங்களா? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இதுல ஒரு குவாலிட்டி கிறிஸ்துவுக்கு முன்பு இருக்கிறவனுக்கு இருக்கா, கிறிஸ்துவுக்கு பின்பு இருக்கிற நமக்கு இருக்கா? ஆண்டவரே சொல்றாரு, ஒருத்தன் உங்ககிட்ட பாவம் இல்லா இருந்தா கல்லடியாத. ஆனா இதுல சொல்லணுங்க, யூதர்களை I like them very much, I love them அப்படியே போட்டானுங்க. ஆனா இன்னைக்கு நாங்கெல்லாம் யாரு தெரியுமா, நாங்க பரிசுத்தவான், நாங்க அதற்காக தான் எச்சரித்தோம், அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத. இன்னைக்கு ஒருத்தன் லிஸ்டே போட்டிருக்கான். அப்பப்பா
கிறிஸ்து கூட அப்படி ஒரு பெரிய லிஸ்ட் போடல. யார சபைக்குள்ள யார யார் பாட்டு பாடணும், யார எப்படி பண்ணணும், யார் அப்படி பண்ணணும், அந்த லிஸ்ட் என்ன சொல்றது மலை உயரம் நீண்டுகிட்டே இருக்கு. அப்பதானே சரி, இந்த ஒரு குவாலிட்டி இதுல எழுதினவனுக்கு இருக்கா? உன்னில் குற்றம் இல்லாதவன் கல்லறிய கடவன் இருக்கு. ஆனா நீ இவ்வளோ பெரிய லிஸ்ட், ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாண லிஸ்டோட அது பெருசா போகுது. அப்படிதான் இன்னைக்கு சூழ்நிலைகள் இருக்கு. சோ இப்ப என்ன சொல்றாரு, அப்படி உள்ளவன் தான் என்ன பண்ணணுமா, உள்ள பிரவேசிக்கணுமா. அதுக்கு தகுதி யாரு கிடையாது, எந்த மனிதனும் தகுதி கிடையாது. அடுத்த வசனம், அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. எங்களால முடியாதுப்பா, ஆனா நாங்க தேடி விசாரிச்சு இதை நாங்க பெற்றுக்கொள்ளணும்னு என்ன பண்றோம், விரும்புகிறோம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா என்ன சொல்றாருங்க, வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிற. இன்னும் சொல்லிட்டு இருக்கிறார், நான் இப்படி பண்ணிடுவேன், நான் அப்படி பண்ணிடுவேன், நான் குற்றம் இல்லாதவன், நான் பெருமை, அப்படியெல்லாம் ஒன்னும் சொல்லிட்டு இருக்காத. மகிமையின் ராஜா உள்ள வராரு, உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. அவர் உனக்காக பூமியை சுதந்திரித்து தருவார், உன் பாவங்களை எல்லாம் மீட்டு என்ன பண்ண, உன்னை சுத்திகரிக்க வராரு. உன்னால செய்ய முடியாது, கீழேயே பார்த்துட்டு இருக்காத. என்ன பண்ணு, உன் தலைய உயர்த்து, உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த கடினத்தை உடைச்சு போடு, அதுதான் உயர்த்துறது. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். ஆமென், யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். ஆமென், ஆமென். யாரா அவரு? அவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் எதுலாம்? யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். நல்லா அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கணும். அவர் யாரு? கர்த்தர் தான். எப்படிப்பட்ட வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். யுத்தம் வேர்டை நோட் பண்ணுங்க, யுத்தம். இப்ப இஸ்ரவேலர் மனதில் இருக்கிற யுத்தம் யாருக்கு எதிரானது? ரோமர்கள் கிட்ட தான் சண்டை போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்குதான் ஒரு ராஜா தேடிட்டு இருக்கான் இல்லையா? அப்போ இதுக்காக தான் அவங்க இந்த வசனத்துல நான் சொன்னேன் இல்லையா, இது நீங்க வாசிக்கும் பொழுது நீங்க உங்க ஸ்டோரியில இருந்து நீங்க என்னவா நினைச்சு வாசிக்கிறீங்களோ அதாவே நம்ம என்ன பண்ணிக்குவோம். இது இந்த வசனத்தை எனக்கு இன்னைக்கு இது பேசினார் சிஸ்டர், இப்படி இருந்துச்சு சிஸ்டர் இப்படின்னு சொல்றோம் இல்லையா? எதனால சொல்றோம்? அந்த வேர்டை நமக்கு எடுத்துக்கிறோம், தப்பு கிடையாது, நல்லது. ஆனா இது எந்த சூழ்நிலைக்கு எதற்காக சொல்லப்பட்டாருன்றதை அறிஞ்சு கொள்றதும் ரொம்ப முக்கியமா இருக்கு. சோ இப்ப இங்க இவங்க என்ன சொல்றாங்க, யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் தாமே. அடுத்த வசனம், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? இந்த மகிமையின் ராஜா அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமே, அவர் யாரு? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. எங்கெல்லாம் அந்த யாக்கோபு வந்துருதோ அங்கெல்லாம் என்ன வந்துருமாமா? சேனை வந்துருமா. தூதர்கள் சேனை வந்துரும், தேவனுடைய சேனை வந்துரும். ஏன்னா இஸ்ரவேலர்னாவே அங்க என்னதான் சேனை. சோ இன்னைக்கு நம்ம யாரா இருக்கோம்? கிறிஸ்துவின் சேனையா இருக்கும்போது நமக்காகவும் தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவருடைய சேனை முழுவதுமாக இங்கே பாளையம் இறங்கி இருக்கிறது. சோ இந்த பாட்டை தான் என்ன பண்ணிருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமைகள்ல பாடுவாங்க. இப்போ இந்த சீனுக்கு வாங்க. இப்போ என்னது, குருத்து ஞாயிறா இருக்கு. அந்த குருத்து ஞாயிறு அன்னைக்கு இவர் எங்க இருந்து வராரு? பெத்தானியால இருந்து, பெத்பகே என்ற ஊர்ல இருந்து, ஒலிவ மரத்துல இருந்து இவரு கீழே இறங்கி வந்துட்டு இருக்கிறாரு. வரும்பொழுது ஒரு பாடல் அங்கே தொனிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுதான் இந்த பாடல். சரியா? இதை மட்டும் அப்படியே நான் வச்சுக்கோங்க. இப்போ வாசிக்கலாமா? மத்தேயு 20 புரிஞ்சுச்சுங்களா? உடன்படிக்கை பெட்டி எப்படி வந்தது? உடன்படிக்கை பெட்டி வரும்பொழுது அவர்கள் எப்படி ஆர்ப்பரிப்பார்கள்? அந்த ஆர்ப்பரிப்பினால எப்படி இவர்கள் யூதர்கள் அதை தங்களுடைய வழியாக எடுத்துக்கொண்டு வந்தார்கள். சரி, நான் தான் சொன்னேன் இல்லையா, அவர் 32 வருடங்கள் ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்து இதே பண்டிகைக்கு அவர் வந்திருக்கிறாரு தான். அவரும் அதுக்குள்ள வந்திருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆனா ஒரு முறையும் தன்னை ராஜாவாக வெளிப்படுத்தவே இல்லை.
சொல்ல போனா 5 அப்பம் சாப்பாடு கொடுக்குறாரு. அப்போ கொடுத்தோன்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாப்பாடு கொடுக்குறாரு, இவரை ராஜாவா ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் தன்னை ராஜாவாக்க முயன்றவர்கள் தான். அப்ப என்ன பண்ணாரு சரிப்பா, ஐ வில் பிகம் அ கிங், வாங்க போலாம் அப்படின்னு போனாரா? இல்ல, தன்னை அந்த ஜனங்களிடத்திலிருந்து ஒழித்து வைத்துக் கொண்டார். சில நேரங்கள்ல அற்புதங்கள் செஞ்சாரு. அற்புதங்கள் செஞ்சுட்டு இவர் என்ன சொல்றாரு, யார்ட்டையும் சொல்லாத, நீங்க இன்னைக்கு சும்மா நான் ட்ரை எடுத்துட்டு இருக்கோம். மத்தேயு 8 நீங்க ஜஸ்ட் இப்ப வாசிக்கலாம் வேணாம். மத்தேயு 8வது அதிகாரம் 3 பாத்தீங்கன்னா சூமினிய கையுடைய என்ன பண்றாரு, சுகம் கொடுக்கிறார். சுகம் கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்லல, போய் யாருக்கும் அறிவிக்காதேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சீஷர்கள் வந்து மத்தேயு 16:20 பாத்தீங்கன்னா, நீங்க யாரு, நான் யாரு என்று மத்தவங்களாம் ஒண்ணு சொல்றாங்கப்பா, நான் யாருன்னு நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாரு, நீர் தான் இருந்து வந்த கிறிஸ்து, அப்படி இல்ல பண்ணீங்கன்னா போ, யாரிடத்துல போ, உங்கள்கிட்ட தான் ஜீவனுள்ள வார்த்தை பிறக்குதுன்றாங்க. அப்ப இவங்க மெசியான்னு சொன்னதுக்கு அப்புறம், கிறிஸ்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, போய் எல்லாரும் சாகசாகும் அறிவிங்கள்னு சொல்லல, உங்க இருதயத்துல வச்சு போடுறாங்க. அப்ப அடுத்த செனாரியோ நடக்குது. அப்பால இப்போ சாத்தானேனா இல்ல அது இல்ல, இதுல டிரான்ஸ்பிகரேஷன் மத்திய 17வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மறுரூப மலையில பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டுக்கலாம், மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டுக்கலாம் போது இவங்க கூடாரம்லாம் மறைஞ்சிருது. ஜீசஸோட கூடாரம் மட்டும்தான் இருக்குது, ஜீசஸ் மட்டும் தான் அங்க இருக்கிறாரு. அப்போ ஒரு சத்தம் கேட்குது, இவர் என்னுடைய தேசகுமாரன், இவருக்கு மட்டும் என்ன பண்ணுங்க, செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்ற ஒரு சத்தம் கேட்குது. ஸோ இதெல்லாம் பாக்குறாங்க, ஆச்சரியத்தில் நிற்கும் போது அதையும் ஜீசஸ் என்ன சொல்றாரு, இது ஒருவருக்கும் இப்ப சொல்லாதீங்க, நான் மகிமைப்படுவேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, இதை அறிவியுங்கள் அப்படின்றாரு. ஸோ எந்த இடத்துலையும் தன்னை தானே உயர்த்தும்படிக்கு அவர் வரவே இல்லை. தம்மை தாமே ஒப்பு கொடுக்கதான் வந்தாரு. ஆனா ஒப்பு கொடுக்க வந்தவர் எப்படிதான் வந்தாரா, கிறிஸ்துவனுடைய பலத்த கரத்திற்குள்ள, பிதாவின் பலத்த கரத்திற்குள் அடங்கிதான் இருக்கு. தன்னுடைய வேலை வந்தது என்று அறிந்த பிறகுதான் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் மறிக்க போறேன், இந்த மாதிரி பண்ண போறேன் என்பதுதான் பேதுரு சொல்லுவாரு, ஐயோ அப்பா இதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்க என்பதா அப்பா இப்போ சாத்தானேன்னு சொல்லுவோம். சோ இப்பொழுது நன்றாக தெரியும், இத்தனை நாள் வந்த இயேசுவாக அவர் வரல, இத்தனை நாள் எருசலேமுக்குள் வந்த இயேசுவாக அவர் வரவில்லை. அவருக்கு நல்லா தெரியும், this is going to be my final visitation to the Jerusalem. இன்னொன்னு சொல்ல போனா this is the final call. யாருக்கு அழைப்புது, யூதர்களுக்கான கடைசி தான் வாழ்கிற காலத்து அவர்களுக்கான கடைசி அழைப்புதலாக தேவன் அந்த ஊருக்குள்ளே அவர் என்ன பண்றாரு, பிரவேசிக்கிறார். ஏன்னா அநேக தீர்க்கதரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு வாசிக்க மறந்துட்டேன், தானியேல்ல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மெசியா வருவார். ஆனா ஐ திங்க் தாவீது 9:25-26 போய் வாசிச்சுக்கோங்க, ஒரு மெசியா வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மெசியா யார் சங்கரிப்பாங்களாம், அந்த சொந்த ஜனங்களாலே மெசியா சங்கரிக்கப்படுவார்னு இருக்கு. சோ இதெல்லாம் தான் சொல்லுவாங்க, அந்த மெசியானிக் ப்ராஃபசிஸ்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். தி நீட் எ மெசியா, வெயிட்டிங். இன்ன வரையும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மெசியாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இயேசுதான் அந்த மெசியா. எலியா வந்த போதும் எலியா யோவான் தான் அந்த எலியான்னு தெரியல. இப்போ இன்னும் மெசியா வருவார். இப்ப போய் மெசியா வந்துட்டாருன்னா ஜீசஸ்னா ஹூ இஸ் ஜீசஸ் கேள்வி, நக்கலா வேற கேள்வி. ஸோ அந்த அளவுக்கு இன்னும் அவர்களுடைய இருதயம் என்னதான் பண்ணப்பட்டிருக்கு, கடினப்பட்டுதான் இருக்கு. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை தான் லாஸ்ட் ஏதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறாங்க. அதனால சொல்ற வாசல்களே உயருங்கள்னு இப்படி ஒரு பாட்டு. இப்படி என்ன பண்ண வராரு, அவர்களுடைய இருதயத்தை இந்த இடத்தில் தட்ட வருகிறார். ஓகே, மத்தேயு 21. தம்மை தாமே ராஜாவாக வெளிப்படுத்தும்படிக்கு வருகிறார். தம்மை தாமே பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக வெளிப்படுத்த வருகிறார். மத்தேயு 21:1. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, போதும் எங்கிருந்து வராங்களா, ஒலிவமலைக்கு அருகாமையான பெத்பகேக்கு வந்தபோது. சோ ஒலிவமலைக்கு அருகான, இப்போ ஒலிவமலையில இருந்து வந்துட்டு இருக்கிறார். ஒலிவமலையோட இது இவங்க எந்த சைடு இருக்குன்னா ஈஸ்ட் சைட் ஆஃப் ஜெருசலேம். ஒலிவன்றது மலை, அவரு பரமேறினார் இல்லையா, அதே மலை தான். ஸோ இப்போ ஈஸ்ட் சைட்ல இருந்து இவர் வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ ஒலிவமலையில இருந்து யாரெல்லாம் நடந்து வராங்களோ அந்த வெஸ்ட் சைடு, அந்த பெத்பகே, அந்த
இன்னொரு ஊருக்கு வந்துட்டு இருக்கிறாரு இல்லையா, அந்த ஊருக்கு என்ன ஆகும், நல்லாகவே தெரியும் இவர் வர்றது. ஒலிவமலையிலிருந்து இவர் வர்றது தெரியும். எப்பவுமே ஜீசஸ் எப்படிதான் வருவாரு, நடந்து பாதி வழியில் நடந்து தான் வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ முழுசா வந்தவருக்கு எருசலேமிலேயே நடந்து போக முடியாதா? முடியும். இப்ப இந்த மலையில இருந்து எருசலேம் மலைக்கு ஏற போறாரு. ஒலிவு மலையிலிருந்து இறங்கி அடுத்த மலை எங்க போய் ஏற போறாரு, எருசலேமுக்கு ஏற போறாரு. இப்படி இந்த மலையில இருந்து வர்றது ஜனங்கள் பார்க்கறாங்க. ஜனங்களுக்கு அவர் வருகிறார் என்றது முன்னாடியே தெரியுது. அப்ப தெரிஞ்ச அவங்க they are ready to invite Jesus. ஏன் மற்ற நாள் இல்லாதது, ஏன் இந்த இடத்துல ஒரு ஆர்ப்பரிப்பு எல்லாம் இது பண்ணாங்க, கழுதை கேட்டவன கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரை உயிர்த்தெழ செய்திருந்தார்? லாசருவை உயிர்த்தெழ செய்திருந்தார். லாசருவை எத்தனை நாள் கழிச்சு? 3 நாளா? யாருமே அப்படின்னு சொல்லி 4 நாள் கழிச்சு இது பண்ணும்போது அவரை உயிர்த்தெழுத செஞ்சிருந்தார். அப்போ அதை கண்டவர்கள் அநேகர் அவருக்கு என்ன ஆயிருந்தாங்க, சீஷராயிருந்தாங்க. ஸோ இவர்தான் நம்மளை காப்பாற்ற வல்லவர்ன்றது அப்போதான் அவருக்கு அடிப்புடலா. அப்போ ஜீசஸ் வரும்போது ஏன் வந்துட்டாரியா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அப்பதான் ஆண்டவர் 2 சீஷர்களை நோக்கி என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் வாசிங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாயினும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். யாருக்கு வேணுங்களா? ஆண்டவருக்கு வேணும். சோ இப்போ உங்களுக்கு தெரியாது எங்க இருக்குன்னு சொல்லி தெரியாது, ஆனா சொல்றாரு ஆண்டவர் இங்க போங்க, இப்படி ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் கட்டியிருப்பாங்க, நீங்க அந்த கழுதை குட்டியே அதோட குட்டியை அவிழ்க்கும் பொழுது அது யாருக்கு? கர்த்தருக்கு வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்லுவார். சில இன்னொரு இடத்துல சொல்வாரு, அது கர்த்தருக்கு போது அது வீட்டுக்கு போ, என்ன பண்ண கேளு, அது ஆண்டவருக்கு தேவைன்னா அவன் என்ன பண்ணிடுவான், கொடுத்துருவான். நம்ம ஈஸியா படிச்சுட்டு போயிட்டோம். இன்னைக்கு ரொம்ப அண்ணா இங்க ஒரு நாய்க்குட்டி வளர்த்துங்க, நல்லா பொம்மரேனே நாய்க்குட்டி, நல்லா அதுல ஒரு குட்டி போட்டா கொடுத்துருவோமா? இப்ப நம்ம இல்லைங்க, ஆண்டவருக்கு தேவைனாலும் கொடுத்துருவோமா? எவ்வளவு யோசிப்போம். ஆனா நம்ம அசால்ட்டா வாசிட்டு போயிட்டோம். ஆனா இங்க என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு தேவையான போது எதை கழட்டி கொடுத்தாங்களாம்? ஆட்டுக்குட்டி கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பாங்க அவங்க, கழுதை குட்டியை கொடுக்க மாட்டான் அவன். ஏன்னு கேளுங்க, இஸ்ரேவேல்ல இன்ன வரையும் இதுதான் காஸ்ட்லி, கழுதை தான் காஸ்ட்லி. நம்ம ஊரை நினைக்கிற மாதிரி நம்ம போன சண்டே பாம் சண்டேல இதை பேசியிருக்கோம். என்ன சொல்றது, நம்ம கழுதைய மனசுல வச்சுட்டு நீங்க எந்த கழுதையை பாத்திரக்கூடாது, இஸ்ரேவேல் கழுதையை பார்த்துக்க கூடாது. போன டைம் சொன்னப்போ இஸ்ரேவேல் கழுதையை பாருங்கன்னு யாரும் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தீங்களா? அந்த கழுதையை பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் அதோட சைஸ் என்ன, அதோட இது என்ன. அப்ப குட்டியே அப்படி இருக்குமா? சும்மா குட்டியின் போது நீங்க என்னமோ கூவா குட்டி, ஐயோ ஏசு கிறிஸ்து எவ்வளவு கொடுமையானவர், அவர் போய் குட்டி மேல, அப்படி இல்ல, அந்த குட்டியே அப்படி இதா இருக்கும். இப்போ குட்டியே அங்க எவ்வளவுக்கு வேலை போகும், சும்மா இல்லைங்க. இன்னைக்கு மாடுன்னு வச்சுப்போம், ஏன்னா அவங்க கழுதைக்கு நம்ம ஊர் மாட்டை எடுத்துப்போம். ஒரு மாடு எவ்வளவுக்கு இங்க விலைக்கு போகுது? மாட்டை பொறுத்தா ஹையஸ்ட் அமௌண்ட்னா அப்பாடி 50,000 60,000 ஒரு லட்சத்துக்கு போகும். சரி, அப்படி இருக்கிறத கொஞ்சம் பிரான்சிஸ் ஒரு குட்டி கொடுப்பானா கொடுத்துருவோமா? அது பெண் குட்டியா இருந்தா வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, அப்படி இருந்தபோதுதான் இங்க என்ன பண்றாங்க, கேட்கும் பொழுது அவர்கள் தருகிறார்கள். இது தேவனுக்கு தேவை, இது ஆண்டவனுக்கு தேவைன்னு ஒரு வார்த்தை வந்தோடனே அப்படியே சாமி ஆண்டவருக்கு தேவையா என்ன சொல்றது, இது இல்லை இது வேணாலும் அவருக்கு தரேன்னு சொல்லி கூட கேட்டுருக்குது. அப்படிதான் இவங்க. அப்போ தேவனுடைய அந்த டிவைன் லொகேஷன், இந்த டிவைன் கிவிங் அங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தேவன் அந்த இடத்தை அவர்களுக்கு அறிவிக்கிறார். நீங்க அப்படியே வாசிச்சுட்டு போயிடக்கூடாது. ஸோ அவர்களுக்கு அந்த இயேசு கிறிஸ்து வெளியே இருந்து காதுல சத்தம் கேட்டுச்சு. இன்னைக்கு அவர் உங்களுக்குள் உடன்படிக்கை படி யாருக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு. அப்ப டிவைன் ப்ரொவிஷன், எனக்கு எங்க இருந்து வரணும்ன்றத அவர் உங்களுக்கு எங்க இருந்து அறிவிப்பாரு. அவருக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு, டிவைன் ப்ரொவிஷன். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்ற திருப்பி ஞாபகப்படுத்திக்கோங்க. அவருடைய கட்டளைகள் இருந்துச்சு, இப்படி போ இப்படி பண்ணு, டிவைன் லொகேஷன். அன்னைக்கு அது கட்டளை பிரமாணங்களா இருந்துச்சு. இன்னைக்கு சத்தியாவியானவர் சகல சத்தியத்துக்கள் முன் சொல்லி தருவாரு. என்ன நடக்க போகுதுன்றீங்க சொல்லுவார். அதுதான் டிவைன் லொகேஷன். அந்த கமாண்ட் பண்ற இடத்துல இப்ப என்ன இருக்கு, டிவைன் லொகேஷன். உங்களுக்கு என்ன நடக்கும், எப்படி நடக்கும்ன்ற அந்த திட்டங்கள் இருக்கு. அடுத்தது டிவைன் ப்ரொவிஷன். இப்ப அடுத்தது
டிவைன் சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல். மற்றவங்களுக்கு நடக்காதது நமக்கு நடக்கும். ஆமென். அவங்களுக்கு செங்கடல் திறக்காது, நமக்கு செங்கடல் திறக்கும். நம் வாழ்க்கையை எதை இப்படி மாத்த வரல, அதை தலைகீழாக்கும்படிக்கு பாவத்தையும் என்ன சொல்றது மனுஷ குலத்தையும் சொல்ல போனா ஒரு தனித்தனியா என்ன பண்ணிட்டாரு, பிரிச்சு எடுத்துட்டாரு. பாவத்துக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது. ஆமென். சோ இப்படிதான் இயேசு கிறிஸ்து வருகிறார். வந்தவர்கிட்டதான் கழுதையை கேட்டோன்னா அவர்கள் என்ன பண்றாங்க, கழுதையை அழுத்து வர்றார். அப்பதான் அவர் சொல்றாரு, ஐ எம் த லார்ட் ஆஃப் லார்ட், ஐ எம் த கிங் ஆஃப் கிங். ஆண்டவருக்கு தேவைன்னு போய் சொல்லி இத்தனை நாள் தன்னை வெளிப்படுத்தாதவர் இங்கே அவரை வெளிப்படுத்துகிறார். நான் தான் கர்த்தர், எனக்கு உன்னுடையது தேவைன்னு அவரை என்ன பண்றாரு, பப்ளிக்கா சொல்றாரு. மத்தேயு 21:4-5-6 சட்டுன்னு வாசிங்க. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருகிறார், உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆமா. அப்புறம் போறாங்க, அவங்க கழுதை குட்டி மேல என்ன பண்றாங்க, துணியை போடுறாங்க. ஏராளமானவர்கள் பின் செல்கிறாங்க. சோ இந்த கழுதைக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டதுக்கும் யூதர்களுக்கும் நல்லாவே தெரியும். கழுதை நான் என்ன, கழுதை மேல யார் வருவா என்றது எப்பவே தெரியும். சொல்லுங்க பாப்பா, எப்ப இருந்து உடனே இந்த வசனம் யார் கூட கம்பேர் பண்ணுவோம். சக்கரியா 9:9 வாசிச்சு பாத்தீங்கன்னா, சீயோன் குமாரத்தியே இப்படி ஒரு ராஜா வராரு, கழுதை மேலும் கழுதை குட்டி மேலும் ஏறணும். ஆனா இது சக்கரியான்றது யாரு, லீஸ்ட் ப்ராஃபிட்ஸ். கழுதை குறித்த மகிமை யாருக்கே தெரியும், ஆதியாகமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. இல்ல இவர் வாஸ்தமா அப்படின்னு இருக்குல்ல, வாசிங்க. தாவீது யாருடைய குலத்திலிருந்து வந்தவர், அதையாச்சும் சொல்லுங்க பாப்போம். 12 கோத்திரம் இருக்குல்லங்க யாக்கோபுக்கு 12 கோத்திரம். அந்த கோத்திரத்துல தாவீது எந்த கோத்திரம், அப்பாடா, தாவீது எந்த கோத்திரம், யூதா கோத்திரம். அப்போ யாக்கோபு அப்பா இருக்கிறாருல்ல, யாரு, ஈசாக்கோட பையன் யாரு தெரியுதா. இப்ப யாக்கோபு அந்த 12 பிள்ளைகளையும் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு இல்லையா. ஆசீர்வதிக்கும் போது யூதா கோத்திரத்தை குறிச்சு என்ன பண்றாரு, சொல்றாரு. கழுது வந்துருச்சுங்க, நீ மறப்பீங்க, வாசிங்க. ஆதியாகமம் 49:10-11. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களுக்கு ஒன்பதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். அவர் தன் கழுதை குட்டியை திராட்சை செடி திராட்சை செடியிலும் தன் கோழி கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவார். திராட்சை ரத்தத்திலே தன் வச்சிரத்தை, திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியையும் கொடுப்பார். இது புரியுதா? இது யாரை குறித்த ப்ராஃபஸி, ஜீசஸை குறித்த ப்ராஃபஸி தான். மேபி இதை சொல்லும் பொழுது யாக்கோபுக்கே தெரிஞ்சுச்சான்னு தெரியல. யாக்கோபு யாருக்கு தான் பிளஸிங் கொடுத்துட்டு இருக்கிறாரு, அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு யூதாக்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு. ஆனா அப்படி நான் நினைக்கிறேன். யாக்கோபுக்கு எந்த காலங்கள் வரையும் அறிவிக்கப்பட்டுச்சுன்னு தெரியல. ஆனா இவருக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு, என்ன சொல்றாரு, செங்கோல் யூதாவை விட்டு எது வரையும், சமாதான பிரபு இல்ல. அப்ப நான் தெரிஞ்சிருக்கு இல்லையா. அவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லைன்றாரு. அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு என்ன சொல்றாரு, அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும். திராட்சை செடி தானுங்க, திராட்சை செடி என்ன கனெக்ஷன், the love of God. அதுலயும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல குட்டி இப்ப எதுக்கா, நற்குல திராட்சை செடி. நற்குல திராட்சை செடி யாரு, இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த குட்டியை எதுலதான் இது பண்றான், நற்குல திராட்சை செடியிலும் தன் வஸ்திரத்தை ரத்தத்திலே. இங்க தெரிஞ்சு போட்டாங்களா, வைன், அதுக்குதான் இப்படி போடுறாங்க. ஆனா இப்போ யாரு திராட்சை செடி, இயேசு. தன் வஸ்திரத்தை எதால துவைப்பானா, ரத்தத்திலே துவைப்பான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால், அவன் பற்கள். ஆமென் ஆமென். சோ கழுதையை குறித்த தீர்க்கதரிசனம் எங்கே வந்துருச்சு. ஒரு ராஜானா எதன் மேல வருவாரு, கழுதையின் மேலதான் வருவாருன்றது அங்கேயே இருக்கு. நீங்க சவுல் வராரு, சவுல் கழுதை காணா போகுது. அதுக்கப்புறம்
தாவீது வராரு. தாவீது தன்னுடைய மகனை ராஜாவாக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, போங்க அவர் போய் அபிஷேகிங்க, அவர் என்ன பண்ணுங்க, கழுதை மேல இது பண்ணி உருவலை கொண்டு போகணும். ஸோ அவர்களுக்கு கழுதை தான் ராஜா மேல வருவாருன்ற தீர்க்க தரிசனங்கள் இருந்தது. அதுக்கு சொல்றதுக்குதான். ஸோ கழுதைன்றது நீங்க அசால்ட்டா நினைச்சிடாதீங்க, இட் இஸ் காஸ்ட்லி. இப்ப வாசிங்க மத்தேயு 21:8-9. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விட்டார்கள், வேறு சிலர் மரக்கிளையை கழித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். என்ன சொன்னாங்களா? கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், தாவீதின் குமாரன். இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது இவங்களுக்கு என்ன வந்துருச்சு? இது என்னது? சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இது நீங்க வீட்டுல போய் வச்சுக்கோங்க. சங்கீதம் 118, 25, 26 இருக்கு. அங்க என்ன பண்ணுறது? ஓசன்னா, கர்த்தாவே எங்களை ரட்சியும். ஓசன்னா அப்படின்னா எங்களை பண்ண எனக்கு காத்துக்கோங்க, இன்னைக்கே எங்களை ரட்சியும். அப்போ இது நம்மளை இன்னைக்கு ஏசப்பா ரட்சிச்சுட்டாரா, ரட்சிச்சுக்கலையா? ஓசனா வார்த்தையை நம்ம சொல்லலாமான்றதே டவுட்டு தான். ஆனால் சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஓசன்னா அப்படின்னு சொல்லி நம்ம அவரை கூப்பிடுறோம். ஸோ ஓசன்னான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எங்களை இன்னைக்கு ரட்சிங்க, எங்களை இன்னைக்கு விடுதலை செய்யுங்க. சேவ் அஸ் லார்ட், டுடே சேவ் அஸ் லார்ட், எங்களை ரட்சியும் கர்த்தாவே, இன்றைக்கே எங்களுக்கு ஒரு விடுதலையை சொல்லலாம். அதனாலதான் இப்ப எங்க வராரு? உள்ள வராரு. அப்ப உள்ள வரும்போது அவங்க பாடுறாங்க. ஏன்னா இவர் எங்க இருந்து வராரு? லாசரு உயிர் எழுந்து அவரோட மகிமையெல்லாம் இது பண்ணுவோம். ஓகே, இவர் வருவார், இவர் நமக்கு ராஜாவாக மாறுவார். சோ இவர் நமக்கு ஒரு ரட்சிப்பை, நமக்கு ஒரு விடுதலைய யார்கிட்ட வாங்கி தருவாரு? ரோமர்கிட்ட இருந்து விடுதலையை வாங்கி தருவாருன்னு இந்த மக்கள் என்ன பண்றாங்க? அவங்க தங்கள் வஸ்திரத்தை எல்லாம் கீழே வழியில போடுறாங்க. குருத்தோள்களை என்ன பண்றாங்க? அதையும் அது கையிலையும் அவரோட கைகளை வைத்து கொண்டு பதில போட்டுட்டும் அவர் என்ன பண்றாங்க? ஆர்ப்பரிக்கிறாங்க. யோசனா ஜெயமே, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு. இதுல நீங்க லூக்கா 19, 37, 40 படிச்சீங்கன்னா தெரியும். சமாதானத்தின் பிரபு வராரு. அது ரொம்ப ரொம்ப வாசிக்கணுமே கண்டிப்பா. லூக்கா 19, 37 வாசிங்க. அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக. எங்க சமாதானங்க? எங்க சமாதானம்? உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். ஏசப்பா பறந்த போது என்ன கேட்டுச்சு சத்தம்? தூதர்கள் என்ன சத்தம் கொடுத்தாங்க? லூக்கா 2:14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி. எங்க சமாதானமா? பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். யார் இது துதிச்சது? யாரு? பரமசேனையின் திரள். இப்போ இங்க துதிச்சது யாரு? லூக்கா 19 இது ஒரு சேனை தான், மனித சேனை இல்லையா? தேவனுடைய சீஷர்கள். அவங்க என்னன்னு சொல்றாங்க? பரலோகத்தில் சமாதானம் இல்லையா? அப்போ அவர் பிறந்த பொழுது பூமியில சமாதானம். இப்போ அவர் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு? தன் மரணத்தை நோக்கி, தன்னுடைய உயிர்த்தெழுதலை நோக்கி நமக்கு பழுதற்ற வழியாக ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார். அப்பொழுது தேவ ஆவினாலே நிரப்பப்பட்ட அவருடைய சீஷர்கள் சொல்றாங்க, இவர் போவது இப்போ அது பரலோகத்திற்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற செயல். ஆமென், ஆமென். சோ நமக்கு மாத்திரம் சமாதானம் தர கிறிஸ்து வரவில்லை. அவர் எதற்கும் சமாதானம் கொடுக்க வந்தாரு? பரலோகத்திற்கும். ஏன்னா பிதா எப்படி இருக்கிறாரு? இதை யார் செய்வார்? இந்த என்னது சுருளை யார் உடைப்பார்னு அவரு அங்கதான் இருக்காரு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் தம்மை தாமே பழுதற்ற வழியாய் ஒப்பு கொடுத்து பரலோகத்திற்கும் என்னது முழு காரணராக, பரலோகத்துக்கும் சமாதானத்தை கொண்டு வருகிறவராக கிறிஸ்து வந்தார். ஆமென். சரி, இப்படி நீங்க இதை போய் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். தாவீது இவங்க உடனே என்ன பண்றாங்க? சித்தம் போறேன்னு சொல்லாதீங்க, என்ன சொல்லி கூப்பிடுறாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? உங்க சீசர்கள பேசாம இருக்க சொல்லுங்க, அமைதியா இருக்க சொல்லுங்க. ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க?
அவர்கள் தாவீதின் குமாரன்னு சொன்னது, ஆபிரகாமின் குமாரன்னு சொன்னது இவங்களால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. நீ எப்படியா தாவீதின் குமாரனா ஆவ? ஆனா உங்களுக்கு தீர்க்கதரிசனம் இருக்குதா? இருக்குது. நீங்க வீட்டுல போய் வாசிங்க 2 சாமுவேல் 7:16 வசனம், சங்கீதம் 89:4 இதனுடைய உன் வீடு ஸ்தாபிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தாவீதுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, இருக்குது. உங்களுக்கு தீர்க்க தரிசனங்கள் தெரியுமா? தாவீதின் என்ன சொல்றது, வித்துல இருந்ததா, தாவீதின் அடிவேரில் இருந்துதான் கிறிஸ்து என்பவர் ஒருத்தர் தங்களுக்கான ரட்சகர் வருவார்ன்றது தெரியுமா? தெரியும். ஆனா இவர்கள் இருதயம் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா இவங்க ஒரு ஸ்டோரி வச்சிருந்தாங்க, ராஜானா இப்படிதான் வரணும், இங்க வந்து பிறக்கணும், இப்படி வரணும் அப்படின்னு இவங்க ஒரு கதை கட்டி வச்சிருந்ததுனால தேவன் செய்கிற நன்மை, தேவன் வேறொரு அடிமை ரூபம் எடுத்து சாந்த குணமுள்ளவராய் வரும் பொழுது அவர் எப்படி வந்தாருன்றது தெரியும். சோ இன்னைக்கும் மதம் என்ன பண்ணி வச்சிருக்கு, கிறிஸ்தவர்கள்னா இப்படிதான் இருக்கணும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள்னா இப்படிதான் இருக்கணும், நம்ம ஒரு ஸ்டோரி எழுதி வச்சிருக்கோம். இந்த ஸ்டோரியிலிருந்து வேற ஒரு மாதிரி செயல்படுத்தும் போது என்ன ஆயிடுச்சு, இவங்க தப்பா உபதேசிக்கிறாங்க, அப்படி உபதேசிக்கிறாங்க. ஆனா ஜீசஸோட ரியல் ஸ்டோரி என்ன, தம்மை தாமே விட்டு கொடுத்து அர்ப்பணித்து அன்போடு வந்தவர். உங்களுக்கு புரியுதா? அப்போ இவர்களால இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனாலும் ஒரு கூட்டம் பாடுது ரட்சியும் ரட்சியும்னு சொல்லி. ஆனா இவர்களுக்கு ஒரு ராஜா நிச்சயம் தேவைதான். இவங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ராஜா. நான் ராஜா எப்படிப்பட்ட ராஜான்னு சொன்ன, ஆரம்பத்திலேயே சொன்னேன். எப்படி 1 சாமுவேல் அவர்கள் தங்களுக்கு ஒரு ராஜா தேவைன்னு சொன்னாங்களோ அதே மனநிலையில தான் அவங்களுக்கு ரிலீஜியஸ்ல இருந்து ரிலீஜியன் அவங்களை அடிமைப்படுத்தி இருக்கிறதுன்றதே அவங்களுக்கு தெரியல. அவர்களை பொறுத்தவரையும் இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருப்பது யாரு, ரோமர்கள் தான். சோ ரோமர்கள் இருந்து விடுவிக்க வேண்டும் தான் இவங்க எங்களை ரட்சிங்கன்னு சொல்லி இப்ப இவங்க எங்க கூட்டிட்டு போக பாக்குறாங்க இவரை. இப்போ ஒரு பாதை வருது, ஓகேவா? இப்ப இந்த பாதை இந்த பக்கம் திரும்புறான்னா எங்க, பார்வோனுடைய அந்த இதுக்கு போயிடலாம், ரோமனோட பேலஸ்க்கு போயிடலாம். இங்கிட்டு திரும்பினா இப்ப எங்க போகணும், எருசலேமுடைய ஆலயத்துக்குள்ள போகணும். அப்ப இவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, ஓசன்னா ஓசன்னான்னு பாடிக்கிட்டு இதுக்குள்ள போந்துருப்பாங்க. ஏன்னா இவர் நம்ம ரசிக்க வந்திருக்காரு, யார்கிட்ட இருந்து வர போறாரு, மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறாரு. சோ இது நம்ம மகிமையின் ராஜா நமக்கு விடுதலையை கொண்டு வந்து தர போறாரு. சோ இந்த விடுதலையின் ராஜா எங்கதான் போவாரு, இதுக்குள்ள போயிருவாரு, ரோமன்கிட்ட போய் நமார் டுமார் இப்ப நம்மள அவனை ஒன்றுக்கு வழி இல்லைன்ட்டு போறான்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாம் ஓசன்னா ஓசன்னா வந்துட்டான்டா, பாத்தியா நாங்க எங்க ராஜாவை கூட்டிட்டு வந்துட்டேன், இன்னைக்கு உங்களை துரத்துற முடி அப்படின்னு ரோமர் எம்பிருக்கு போறான்ட்டு ஓசன்னா ஓசனோன்ட்டு திரும்பி பார்த்தா ஆளை காணோம், இங்கே அவரு அப்படின்னு பார்த்தா அவரு அந்த கழுது எங்க திரும்பிடுச்சு, ஆலயத்துக்குள்ள திரும்பிடுச்சு. ஆலயத்துக்குள்ள திரும்பின வரையும் இத்தனை நாளும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஜிகிடி 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 ஜிகிடின்னு பாம் ட்ரீ ஆட்டி 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 என்ன பண்ணாங்க, ஓசன்னா ஓசன்னா ஜெயம் நமக்கே அப்படின்னு பாடிட்டு இருந்தவங்க தங்களுடைய வஸ்திரத்தை எல்லாம் கீழே விரித்தவர்களுக்கு ஒரு கோவம் சுருன்னு ஏறுது. இவர் ரசிக்கிறதுக்கு நமக்கு அங்க கொண்டு போயிட்டாருன்னா இவர் இப்ப எங்க கொண்டு போயிட்டாரு, ஆலயத்துக்குள்ள போறாரே அப்படின்ட்டு. ஆனா இவர் இப்ப யாரா வந்தாரு, சமாதான பிரபாவம், தம்மை தாமே அழுதற்ற வழியாகும். இதுவும் ஒரு தீர்க்கதரிசன நிறைவேறுவதுதான். எப்படின்னா நிசா மாதம் 14ஆம் தேதி தான் என்ன பண்ணப்படணும், பழுதற்ற ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்படணும். ஆனா அடிக்கப்படுவதற்கு முன்பு யாத்ராகமத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 8 நாள், அந்த பண்டிகைக்கு 8 நாளைக்கு முன்பே, ஒரு 10 நாளைக்கு முன்பாகவே என்ன பண்ணப்படணும், வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணணும், குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அவங்க தேர்ந்து எடுக்கணும். ஆட்டுக்குட்டியாக தம்மை ஒப்பு கொடுக்கிறது தான் இயேசு கிறிஸ்து போனார். உங்களுக்கு தெரியுதா? சோ இதுவும் தீர்க்க தரிசன நிறைவேல் தான். ஆனா இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, தீர்க்க தரிசன நிறைவேறுதல் என்பது அவர் தன்னை ராஜாவாக வெளிப்படுத்தும்படிக்கு எங்க போவாருன்னு, அந்த ரோம எம்பையருக்குள்ள போவார்னு நினைச்சாங்க. ஆனா அவர் தன்னை ராஜாவாக வெளிப்படுத்தும்படிக்கு, தன்னை பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக வெளிப்படுத்தும்படிக்கு எங்க போறாரு, எருசலேமுடைய இதுக்குள்ள போறாரு. சோ அதற்கப்புறம் அந்த வாரம் முழுவதும் அவர் என்ன பண்றாரு, எருசலேமுக்காக அழுகிறாரு. அந்த ஜெப ஆலயத்துல இருக்கிறத இது பண்றாரு. என்னுடைய தகப்பனுடைய வீடு அது ஜெப வீடு, அதை கல்லர் குகையாக்கிங்களேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் போய் அந்த மண்டபத்துல வருவாரு, நானே அப்போ டிவி ஒரு விஷயமா என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, அவர் தம்மை தாமே வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, உலகமே அவருக்கு பின் செல்கிறதே.
இத்தனை நம்மளும் தானப்பா இவ்வளவு ஊழியம் செஞ்சோம், நம்மளும் தானே ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு பாரு, அந்த சின்ன பையன் பொடி பையன் எத்தனை வயசு, 33 வயசு, 32 முடிஞ்சு 33. இவருக்கு இவர் தச்சரின் மகள் அல்லவா? ஆனா பாரு, ஜெயமே ஜெயமே ஜெயமன் தண்டனக்கான் டான்ஸ் ஆடிட்டு வேற போறாங்க. சும்மாலாம் போல, யாரும் போறா? அங்க போற குழந்தை கத்துது, வாலிப பிள்ளை கத்துறான், முதியோர்களும் கத்துறாங்க, எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. இதை பார்த்து சதுசேயருக்கு என்ன தாங்கல? நம்மளும் தானே ஊழியம் செய்யறோம், நம்ம பக்கம் அல்லையே, இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு சடுதியான உயர்வு? கர்த்தர் ஒருவனை மேன்மைப்படுத்தினால் அந்த மேன்மையை தடுப்பது யாரால் கூடும்? சோ பாக்குறதுக்கு அது என்ன பாதையா இருந்துச்சு? இயேசு கிறிஸ்து பழுதற்றபடியா தம்ம ஒப்பு கொடுக்க போனார். நம்ம யாருக்காக? நம்ம பாவங்களுக்காக. ஆனா அவர் மரிக்க போகல, 3ஆம் நாள் அவர் மீண்டும் உயிர்த்து எழுந்தார். மகிமையின் ராஜா உட்பிரவேசித்தார். இப்ப இவர் எங்க போயிட்டு இருக்கிறாரு? ஆலயத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறாரு. இப்ப ஆலயத்துல ஞாயிற்றுக்கிழமையில என்ன பாட்டு பாடப்படும்? என்னது? உயர்த்துங்கள். என்னது? மதிகளே தலைய உயர்த்து, மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். So this is the day of invitation to the Israelites. இஸ்ரேலியர்ஸ்கான தன்னுடைய கடைசி தட்டுதலாக, தன்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக அவர் செய்த கடைசி எனக்கு சான்ஸா இருந்துச்சு. நான் உள்ள வரேன், மகிமையின் ராஜா நான் உள்ள பிரவேசிக்கிறேன், ஓ இருதயத்தை திறந்து கொடு, உன்னுடைய என்னது மகிமையின் கிரீடத்தை இறக்கி வச்சிரு, நான் பிரவேசிக்கிறேன்னு சொல்லி அவர்களுக்கு தம்மை தாமே வெளிப்படுத்த வந்தார். இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்போ அவர் என்னவா போறாரு? ஆட்டுக்குட்டியாக போறாரு. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு, வஸ்திரத்துக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. அப்புறம் நீங்க எக்ஸட்ராஸ்ல வாசிக்கும் பொழுது குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் தேசமான பொழுது, இஸ்ரவேல் தேசம் பாவம் செய்த பொழுது இஸ்ரவேல் தேசத்துக்கு என்று ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. ஆனா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரே ஆட்டுக்குட்டி, ஒரே தரம் நமக்காக பலியான ஆட்டுக்குட்டி. ஆமென். இவர் இப்ப போறாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இவர் தம்மை தாமே பலியற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். இவர் அங்க இருந்து இறங்கி வரும்போது தெரியாதா? ஏன்னா தன் மரணத்தை அறிவித்துதான் வந்தாரு. இவங்க இங்க தங்குன்னு ஓசனா ஓசனான் கையில என்னது பாம் ட்ரீயை வச்சு ஆட்டும் பொழுது அவருக்கு தெரியாதா? இதே கைதான் நாளைக்கு என்ன பண்ண போகுது? என்ன அடிக்க போடுது. உன் என்னது வாரினால என்ன அடிக்க போற, உன்னோட எதை வச்ச நீ குத்த போறேன்னு அவருக்கு நன்றாக தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? தன்னுடைய அவர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து ராஜாக்கு போடும்போது, இன்னைக்கு இப்படி பண்ணுவ, என்ன பண்ண போற, என் வஸ்திரத்தை நீ கிழிக்க போற, அவருக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு ஓசனா ஓசன்னா என்று பாடிய வாய்தான் இவருக்கு மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார்னு சொன்ன வாய்தான். ஆனா அதே வாய் சொல்ல பொழுது இவனை சிலுவையிலே அறையும், இவனை சிலுவையிலே அறையும்னு சொல்ல பொழுது, முடிஞ்சா வா நீ சொன்னிய தாவீது குமார அவரு தான் என் அப்பான்னு, முடிஞ்சா இறக்கிட்டுன்னு சொல்லி இந்த நாவெல்லாம் தூஷணம் செய்ய போதுன்னு தான் தெரியும். ஆனாலும் இந்த ஜனங்களுக்காக தம்மை தாமே தாழ்த்தினார். இன்னைக்கு நமக்கு எதிராக ஒருத்தவங்க பேசுறாங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம அது இது பண்ணிக்கவே வேண்டாம். அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும். ஏன்னா யுத்தம் யாருடையதான்? கர்த்தருடைய. வசனம்லையா சங்கீதம் 24. சோ யுத்தம் தான், யுத்தம் செய்கிறவர் தான், பராக்கிரமசாலி தான். ஆனா நம்ம நினைக்கிற பத்திங்களா ஒரு ஸ்டைலு, அந்த ஸ்டைல்ல அவர் யுத்தம் செய்கிறவர் அல்ல. ஆமென். சோ அவர் பழுதற்றபடியாக தன்னையே ஒப்பு கொடுக்க வந்தார். இன்னைக்கு நம்மை தாமே பழுதற்ற பலியாக கலாத்தியர் 1:4 படிங்களேன். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் என்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 2:20 வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை மற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென், ஆமென். சோ நீ நாம் அல்ல. மகிமையின் ராஜா இப்ப எங்க இருக்காரு? இப்ப உடன்படிக்கை பெட்டி யாருக்குள்ள இருக்கு?
நமக்குள்ள இருக்கு. ஸோ அவருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்கு, அவருடைய வல்லமை நமக்குள்ள இருக்கிறது, அவருடைய என்ன சொல்றது கர்த்தத்துவம், அரச ஆளுமைத்துவம் எல்லாம் எங்க இருக்கு? நமக்குள் இருக்கிறது. ஸோ நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். மகிமையின் ராஜா நமக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஆதலால் நாம் அல்ல, கிறிஸ்துவே நமக்குள் இருந்து வாழ்கிறார். இவங்க கேட்டது ஒரு ராஜா. இவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்க? கிறிஸ்துவை ராஜாவாக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனா அவர் சொல்றாரு, நான் ராஜாவாக்க வரல, உங்களை எல்லாத்தையும் ராஜாவாக்க வந்திருக்கிறேன். சோ ஆளுகையை இப்ப யாருக்கிட்ட கொடுத்துட்டாரு? நம்ம கிட்ட கொடுத்துட்டார். நாம ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாக இருக்கவும் அழைக்கப்பட்ட சந்ததி. சோ நீங்க அவரை ராஜாவாக்கணும்னு நினைச்சா முடியாது. ஆனா அவர் சொல்ற ராஜ்யம் வேறு. சோ நம்மை ராஜாவாக்கும்படிக்கு அழைக்க வந்தார் அந்த ராஜாதி ராஜா. ஆமென். சின்ன போமா. ஓ தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு அதை ஃபீல் பண்ணுங்களேன். அந்த மகிமையின் ராஜா இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிறாரு. அன்னைக்கு அவங்க பாடுனாங்க, ஓ மகிமையின் ராஜா உட்பிரவேசியுங்கள். அவங்களுக்கு ஒரு கடைசி தட்டுதலா இருந்துச்சு. ஆனா அவங்க இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் அந்த நாளை இழந்து போனாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சொல்லலாமா, அப்பா நீங்க எனக்குள்ள இருக்கீங்க டாடி, நீங்க எனக்குள்ள இருக்கீங்க, அந்த மகிமையின் ராஜா எனக்குள் பிரவேசித்திருக்கிறார். சோ அதன் மேன்மை என்ன? அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு கிடைச்சது என்ன? the divine location, the divine knowledge of God. அவர் எப்படி எங்க நடக்கும் என்ன நடக்கும்ன்றதை எனக்கு முன் அறிவிக்கிறவராக அந்த டிவைன் லொகேஷன், டிவைன் என்ன சொல்றது, அதோட டிவைன் லொகேஷன் வச்சுக்குவோம், டிவைன் கமாண்ட்ஸ் நமக்கு சொல்லப்படுது, டிவைன் ப்ரொவிஷன் நமக்கு வருது. அந்த அவருடைய ஞானத்திலிருந்து, அவருடைய தெய்வீக அந்த பலனிலிருந்து நமக்கு அவர்கிட்ட இருந்து ப்ரொவிஷன்ஸ் வருது. டிவைன் சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல், இந்த உலகம் சொல்கிற லைஃப் ஸ்டைல் அல்ல, அவருடைய தெய்வீக ஞானத்தினால் நடக்கிற அந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கு. ஸோ நம்ம எதற்கும் கவலைப்பட தேவையே இல்லை. மகிமையின் ராஜா இன்னைக்கு நமக்குள் பிரவேசித்திருக்கிறார். இன்னைக்கு எந்த கஷ்டத்துல, எந்த கண்ணீர்ல, எந்த கவலையில நீங்க போயிட்டு இருந்தாலும் சரி, ஒண்ணு மட்டும் மறவாதீங்க, மகிமையின் ராஜா உங்களுக்குள் இருக்கிறார். சோ உங்கள் வாழ்க்கை வெற்றியே, உங்கள் வாழ்க்கை தோல்வியை நோக்கி போறதே இல்லை. அது வெற்றி 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 வெற்றியின் வாழ்க்கையை. ஆனா நீங்க டிசைன் பண்ணாதீங்க, நீங்க அந்த ரூட்டை எழுதாதீங்க. அவர் எனக்குள் இருக்கிறதுனால he will lead me the divine locations, he will give me the divine provisions, he will give me the divine lifestyle. அவர் எனக்கு எல்லாவற்றையும் தெய்வீக விதத்துல, அற்புதமான விதத்துல தன்னுடைய கட்டளைகளை எனக்கு தருவார். தன்னுடைய பண்டக சாலைகளிலிருந்து பொக்கிஷத்தை எனக்கு தருவார். அவருடைய அந்த வாழ்க்கை முறையை எனக்கு கற்றுக் கொடுப்பார். அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்துல அமர்ந்திருக்கும் பொழுது அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். சோ நம்ம பொலிட்டிக்கலையும் அடிமையாக இருக்கும்படிக்கு அழைக்கப்படல, மதத்தின் கீழும் அடிமைகளாக இருக்கும்படிக்கு அழைக்கப்படல. நமக்கு ஒரு ராஜா தேவைதான். ஆனா அந்த ராஜா என்னை ராஜாவாக்குகிறவர், என்னை ராஜாவாக ஆக்குவதற்காக வந்த ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து. உங்களையும் என்னையும் ராஜாவாக்குவதற்காக வந்தவர் தான் அந்த ராஜாதி ராஜா, the Lord of Lord and the King of Kings. சோ உங்களுக்கு மதத்திலிருந்தும் விடுதலை, கிறிஸ்துவ அந்த மத சார்பு முறையிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. பொலிட்டிக்கலி அரசியல் சூழ்ச்சிகள் இருந்தும் உங்களுக்கு இந்த நாள்ல விடுதலையை கொடுத்திருக்கிறாரு. உங்களை ஆளும்படிக்கு, நீங்கள் ஆளும்படிக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கீங்கன்னு அப்பாவுடைய அன்பை அறிவிப்பதற்காக வந்தவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. தேங்க்யூ ஃபாதர். நன்றி செலுத்துறோம்ப்பா. இவர்கள் இதை புரிந்து கொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும். இந்த வார்த்தை இவர்களுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது டாடி. அப்பா இவர்கள் 1000 மடங்கு அந்த வார்த்தையை புசிக்க நீர் இவர்களுக்கு கிருபை பாராட்டுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. எஸ் we speak ஒவ்வொருத்தர் மேலும் அந்த டிவைன் கமாண்ட பேசுறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சம்பாதிச்ச அந்த டிவைன் கமாண்ட், அந்த டிவைன் ப்ரொவிஷன், அந்த டிவைன் சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல அப்பா இங்க வந்திருக்கிறவர் மேலும், அப்பா தகப்பன் இதை கேட்டுக்கொண்டிருக்கவங்க மேலும், இனி கேட்க போகிற ஒவ்வொருவருடைய சந்ததியின் மேலும் இந்த வார்த்தையை நான் பேசுறேன் டாடி. தகப்பனே அப்படி ஒரு விடுதலை நீர் எங்களுக்கு கட்டவிழ்த்திருப்பதற்காக உமக்கு நன்றி. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை சுமக்கிற உடன்படிக்கை பெட்டியாக நீர் எந்த நாள்ல எங்களை வச்சிருக்கீங்க டாடி. நாங்க போகிற இடங்களெல்லாம் சுகம் உண்டாவதற்காக, சந்தோஷம் உண்டாவதற்காக, செழிப்பு உண்டாவதற்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.